welcome all of you in the name of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில உங்க ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Today let's arise and I also would like to welcome all those people watching on live Facebook and Revival Generation. அதனால Facebookலயும் Revival Generationலயும் வந்து யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Let's arise for the reading of the word. So தேவனுடைய வசனத்தின் வாசிப்புக்காய் நம்ம இந்த The scripture reading is taken from the book of Ephesians chapter 3 verse 9. இந்த வேத பகுதியானது எபேசியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டது. I will read it in English first, then you can repeat in Tamil later. And to make all men see what is the fellowship of the mystery, which from the beginning of the world had been hid in God, who created all things by Jesus Christ. தமிழ்ல வந்து 11வது வசனம், எபேசியர் 3வது அதிகாரம் 11வது வசனம் என்னோட சேர்ந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே அதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Let's pray. Father, in the name of Jesus, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். we thank you for this word. இந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, you speak. எங்களோடு பேசும். We want to listen. நாங்கள் கேட்கிறோம். Deliver your children. உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீ விடுதலை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். Amen. Okay, please be seated. வந்து கொள்ளுங்கள். Okay, last week we started this teaching on fellowship. போன வாரத்துல இந்த ஐக்கியத்தை குறித்து நம்ம வந்து பார்த்தோம். Actually this morning I have another new message, but I am kind of divided whether to preach the new one or continue the old one. அதிகாலையில தேவன் எனக்கு வேற செய்தி வந்து கொடுத்தார். ஆனா வந்து எனக்குள்ளார வந்து ஒரு குழப்பம் என்னன்னா பழைய அந்த காரியத்தை நான் தொடர்ந்து கற்றுக் கொடுக்கிறதா இல்ல புது காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதா. And finally we came up to a compromise that I will still stick on the same topic, but I will put the new thing inside the message. கடைசியா வந்து தேவனோடு வந்து என்ன ஒப்பந்தம் வந்து பண்ணாருன்னா, நான் இன்னும் பழைய அந்த காரியத்தை நான் தொடர்ந்து கற்றுக் கொடுப்பேன், ஆனா நீ கற்றுக் கொடுத்த புதிய காரியத்தை நான் உள்ளுக்கு வந்து வைப்பேன். So you will get both in the same time. ரெண்டுமே இருக்கும். Okay. All right. What are we learning? Last week I think we have learned about 7 types of fellowship. So போன வாரத்துல நம்ம பார்த்தது 7 வகையான ஐக்கியம். I think we managed to finish the fellowship of the apostle. அப்போஸ்தலர்களுடைய ஐக்கியத்தை குறித்து பார்த்தோம். We also managed to finish on the fellowship of Jesus Christ, his son. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியத்தை குறித்து இரண்டாவது காரியத்தை நம்ம பார்த்தோம். Today by God's grace we will talk about the fellowship in the gospel. இந்த நாள்ல நற்செய்தியின் ஐக்கியத்தை குறித்து பார்க்க போறோம். Fellowship in the suffering. அவருடைய பாடுகளின் மத்தியில இருக்கிற ஐக்கியத்தை குறித்து பார்க்க போறோம். And fellowship in the light. வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை குறித்து பார்க்க போறோம். So these are the 6 good fellowships. And the last one is fellowship in the darkness, which is, I just want to put it for you to know only. So கடைசியா இருக்கிறது வந்து இதுக்கு எதிர்மாறான ஒரு காரியம் இருளோடு இருக்கிற ஐக்கியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். We are not going fast, we just want to get what God is trying to tell us. அதனால தேவன் என்ன காரியத்தை நம்மளோடு பேச இருக்கிறார் அதை மாத்திரம் கேட்போம். நம்ம வந்து சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நம்ம பேசலாம். We want, God does not want anything from you. உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு காரியமும் வந்து தேவன் வந்து எதிர்பார்க்கல. All God wants is for you to say thank you to him for everything. அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அவருக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லிட்டு தான் தேவன் எதிர்பார்க்கிறார். The body, the soul, the spirit, the money, the house, the car, the finances, everything is all God given. நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரம், நம்மளோட பொருளாதாரம், வீடு, காடி எல்லாமே வந்து தேவன் வந்து நமக்கு கொடுத்த. Even your future, even everything in the past, everything is God given. நம்மளோட எதிர்காலம், நமக்கு கிடைக்க போகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் எல்லாமே வந்து தேவன் கொடுக்கிறது. And you cannot thank God for what God is doing. So தேவன் செய்கிற காரியத்துக்காக வந்து நம்ம நன்றி சொல்ல முடியாது. Because it is all God's. It's all God's. You cannot give back to him. காரணம் எல்லாம் வந்து தேவனுடையது, தேவனிடத்துல மறுபடியும் கொடுக்க முடியாது. What he expect from us?
நம்மள இடத்துல இருந்து என்ன காரியத்தை தேவன் He எதிர்பார்க்கிறார்? wants you to come to Him as a son or a daughter to Him. So அவர் இடத்துல ஒரு குமாரனா ஒரு குமாரத்தியா வந்து அவர் இடத்துல வரணும்னு சொல்லிட்டு தேவன் எதிர்பார்க்கிறார். He wants a relationship. அவருக்கு வந்து அந்த உறவு வந்து அவர் எதிர்பார்க்கிறார். He is not a God of performance, but He's a God of relationship. அவர் வந்து நம்மளோட செயல்முறையில வந்து நம்மளோட சந்தோஷப்படுகிறவர் அல்ல, அவர் வந்து உறவை எதிர்பார்க்கிறார். You can be very successful in performance, but if you are not right in the relationship, you are gone. So நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய அன்றாட காரியத்துல நம்ம வந்து சிறந்தவர்களா இருப்போம், ஆனா தேவனோடு அந்த உறவு வந்து நம்ம சரியா வைத்துக் கொள்ளலனா அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. As I told you, you are an eternal being, you will never die. So நம்ம வந்து நித்திய கால ஜீவன், நம்ம வந்து நமக்கு இறப்பு இல்ல. Your body will go to the soil, your spirit will go back to God, but your soul will never die. So நம்மளுடைய சரீரமானது பூமிக்கு வந்து போகும், நம்மளோட ஆவி தேவனிடத்துல போகும், ஆனா நம்மளுடைய ஆத்மா வந்து மரித்து போகாது. So only those soul who have relationship with God is going to stay with God. So எந்த ஆத்மா தேவனோடு வந்து ஒரு உறவுல இருக்கோ அது மாத்திரமே தேவனோடு இருக்கும். How do you know that you are in fellowship or in relationship with God? எப்படியா இந்த நாள்ல நம்ம தேவனோடு வந்து ஒரு உறவுல வந்து இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அறிந்து கொள்ள முடியும். You get excited when anything you talk about God. So தேவனை குறித்து என்ன காரியம் வந்து நம்ம பேசினாலும் நம்ம அதுக்கு வந்து உற்சாகம் கொடுப்போம். People who are not excited about God things, they are not in fellowship with God. யாருக்கு வந்து இப்படியா தேவனுடைய காரியத்துல ஒரு சந்தோஷம் இல்லையோ, ஒரு ஆர்வம் இல்லையோ, அது வந்து தேவனோடு வந்து ஒரு உறவுல இல்லாததுக்கு ஒரு அர்த்தம். I can give you an example. Some people are very quiet. All of a sudden, when you see football, Arsenal playing with Manchester, he's jumping and shouting. He become all of a sudden alive. ஒருத்தர் வந்து அமைதியா வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்றேன், ஒரு அமைதியா இருப்பாங்க, ஆனா திடீர்னு வந்து ஒரு ஃபுட்பால் கால்பந்து விளையாட்டு வந்து பாக்குறப்ப ஆர்சனல் எம்யூ அதுமே விளையாடுறப்ப அப்படியே உற்சாகப்பட்டு அப்படியே ஒரு மாற்றத்தை வந்து காண்பாங்க. You can see a totally different person when he was watching the football, but he's a totally different person when you see him in school or in working place. அவங்க வந்து பள்ளியில வந்து பாக்கும்போதும் வெளிய வந்து வேலை செய்யற இடத்துல வந்து பாக்கும்போதும் அவங்க அமைதியா இருப்பாங்க, ஆனா எப்போ வந்து அந்த ஃபுட்பால் வந்து பாக்குறாங்களோ அவங்க வேற மாதிரி வந்து மாறிடுவாங்க. You get excited. அவங்க வந்து ஒரு உற்சாகமா because of the relationship. காரணம் வந்து அந்த உறவுனால. Because of the inclination towards a thing, he loves the matter, so he is excited. அவங்க வந்து அந்த காரியத்தை மிகவும் நேசிக்கிறதுனால அவர் வந்து உற்சாகமாயிடுறார். Today God says what is missing in the life of dear children is your excitement for God. இதனால நம்மளோட வாழ்க்கையில என்ன காரியம் வந்து காணாமல் போயிருக்குன்னா தேவன் மேல இருக்கிற அந்த உற்சாகம். So if you are not excited to meet God, you are not excited to receive something from God, you miss it all the way. So நம்ம அந்த தேவனுடைய காரியத்தை குறித்தும் தேவனிடத்துல ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் அது நமக்கு சந்தோஷமா ஆர்வம் மூட்டலன்னா நம்ம எல்லா காரியத்தையும் வந்து இழந்து போயிடும். Why? காரணம் because we see the outside world. When you see the outside world, all are not performing well, including you. So வெளியில இருக்கிற உலகத்தை வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து எல்லா காரியமும் வந்து ஒழுங்கா செய்யறது இல்ல, நம்மளையும் அதுல வந்து சேர்த்து கொள்ள முடியும். So when we see the things are not well, then we say, God, I am not performing good. So because I am not performing good, how can I be excited? This is how human being think. வெளியில இருக்கிற காரியம் வந்து எல்லாம் நல்லா இல்லாதனால நம்மளும் வந்து அது பின்தொடர்ந்து நம்மளும் நல்லா இல்லாம இருக்கிறப்ப நம்ம வந்து தேவனை வந்து பார்த்து கேட்போம், ஆண்டவரே இந்த காரியம்லாம் நல்லா இல்லாம இருக்கு, அதனால எப்படி சந்தோஷமா இருக்குது, எப்படி உற்சாகமா இருக்குது. How can I be happy when things are not good? This is what the world says. எல்லா காரியமும் வந்து நல்லா இல்லாதப்ப நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், இதுதான் உலகம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். I tell you the secret today. இதனால இந்த ரகசியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். The excitement does not come from outside, the excitement comes from your inside. So வெளியில இருந்து நமக்கு அந்த உற்சாகம் வராது, உள்ளுக்கே இருந்து அந்த உற்சாகம் வரும். Like an apple carries an apple seed, and from that seed the apple tree comes. So அது எப்படியா வந்து ஒரு ஆப்பிள் பழத்துல அந்த விதை இருந்து அந்த விதையில இருந்து அந்த ஆப்பிள் மரம் வருதோ அதே போல தான் நம்மளும் இருக்கும். You cannot expect the other way around. The blessing must come from you. If you are not excited, if you are not blessed inside, you cannot see anything blessed outside. இதனால எந்த காரியம் நம்ம உள்ள இருந்து வந்து வருகிறதோ அதுதான் வந்து அந்த காரியத்தை வெளிப்படுத்தும். எப்படியா இந்த நாள்ல அந்த உற்சாகம் வந்து வரலனா வெளியே நீங்க ஆசீர்வாதம் வெளியே வந்து ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. So if you are seeing all that thing dry, is okay. So same goes. Abraham saw a desert, but this Lot saw a wonderful green place. எப்படியா வந்து ஆபிரகாம் அந்த ஒரு வறண்ட ஒரு நிலத்தை வந்து பார்த்தான், ஆனா லோத் வந்து ஒரு ஆசீர்வாதமான நிலத்தை பார்த்தானோ அதே போல தான் இருக்கும். Look, Lot was looking at a wonderful place and he was so happy. Oh, I am going to this wonderful place. But Abraham, look,
You say, oh, nothing, desert. I say, God, what? Desert? You're giving me desert? This is how Abraham was thinking. ஸோ அந்த லோத்து வந்து பார்க்குறப்ப அவன் வந்து மிகவும் சந்தோஷமா இருந்தான். காரணம் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல வறட்சி, ஒரு நல்ல செழிப்புள்ள ஒரு இடம் வந்து அவனுக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா வந்து ஆபிரகாம் இந்த இடத்துல பார்க்குறப்ப அவனுக்கு வனாந்தரம், ஒரு வறண்ட நிலத்தை தான் வந்து அவன் பார்க்கறான். There's a difference between Lot and Abraham. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வந்து ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. Abraham was living from inside, Lot was living from outside. லோத் வந்து வெளியரங்கமான ஒரு காரியத்துல இருந்து வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா வந்து ஆபிரகாம் உள்ளுக்கு இருந்த காரியத்துல இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். Today you and I as God's children, you got to live from the inside and not from the outside. நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவல்ல, நம்ம வந்து வெளியில இருக்கிற காரியத்துல நம்ம வாழக்கூடாது. நம்ம உள்ளுக்கு இருக்கிற காரியத்துல இருந்து நம்ம வாழ. It is okay your life to be a desert. நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு வனாந்தரத்தை போல இருக்கலாம். You touch everything also not prosper, pastor. Somebody come and tell me, pastor, I touched this one also problem, that one also problem, that one also problem, that one also problem. Everything I touch always got problem. I am a Christian. What is my problem? So I said, wow, lot of problems. அவங்க வந்து ஒருத்தர் வந்து கேட்டாங்க, நான் இந்த காரியத்தை தொட்டாலும் அது வந்து சரியா வர மாட்டேங்குது, வேற காரியத்தை தொட்டாலும் சரியா வர மாட்டேங்குது, சரி இந்த காரியத்தை தொட்டாலும் வந்து சரியா வர மாட்டேங்குது, ஆனா நான் கிறிஸ்தவனா இருக்கேன், அது எப்படின்னு வந்து கேக்குறேன். என்னதான் பிரச்சனைன்னு கேட்டாங்க. என்ன பிரச்சனை? நான் சொன்ன பிரச்சனை நிறைய சொல்றேன், எந்த பிரச்சனை சொல்றது எனக்கே தெரியலன்னு. But then the point is this. The point that you need to understand, the problem, let it be so. Don't bother about the problem. சோ நம்மளோட பிரச்சனை குறித்து நம்ம வந்து அசட்டை பண்ண வேண்டும். Don't even think about it. அது குறித்து நம்ம யோசிக்க கூட கூடாது. Satan will make you think. பிசாசானவன் நம்ம வந்து அதை குறித்து யோசிக்க சொல்றோம். Oh, you don't have money. நமக்கு வந்து பணம் இல்ல. You don't have nice car. நமக்கு காடி இல்ல. You don't have nice wife. நம்ம மனைவி சரியா இல்ல. Your children education not good. பிள்ளைகளோட படிப்பு நல்லா இல்ல. Your church is not well. சபை வந்து நல்லா இல்ல. You are getting sick. உங்களுக்கு வந்து நோய் இருக்கு. You look very ugly. நீங்க வந்து அசிங்கமா He இருக்கீங்க. will keep telling you all this stuff to your mind. இந்த ஒவ்வொரு காரியத்தையும் வந்து நம்மளோட சிந்தைக்கு வந்து அவன் போட்டுக்கொண்டே இருப்பான். You know what you do? Ignore. சோ நம்ம வந்து என்ன செய்யணும்னா அதை அசட்டை பண்ண வேண்டும். Just buat bodoh. You know, bahasa Malaysia buat bodoh. Ignore. What you need to do, you say, you tell, I am not living by what I am seeing. I am living because of Jesus in me is going to release the blessing. சோ நம்ம வந்து என்ன வந்து சொல்லணும்னா, நான் பார்க்கிற காரியத்துல நான் வாழல, எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமா வந்து நான் வாழ்கிறேன். When Jesus Christ is living in you, you become like a magnet. சோ நம்ம வந்து இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்து வாழ்ற வேளையில நம்ம வந்து ஒரு மேக்னெட் போல ஆகும். When you bring a magnet to a place, all the iron will automatically be pulled to it. சோ அந்த மேக்னெட் வந்து ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போறப்ப அங்க இருக்கிற ஒவ்வொரு இரும்பும் வந்து அதுல இழுக்கப்படும். People will come automatically, money will come automatically, promotion will come automatically, things will come automatically. Everything happens by itself, not by your work. சோ எல்லாமே வந்து தானாக வந்து நடக்கும். சோ நம்மளோட பொருளாதாரம், பணம் வந்து வரும், வேலை வரும், இல்ல ஜனங்கள் வந்து வருவாங்க, எல்லாமே வந்து ஈர்க்கப்படுவாங்க, அது தானாகவே வந்து நடக்க ஆரம்பிக்கும். I am not saying you will have a beautiful life. You may have some troubles. That is normal. உங்க வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லல. உங்களுக்கு மேடு பள்ளம் வந்து இருக்கும், ஆனா எல்லா காரியமும் சரியா நடக்கும். Everything will come to you because why? You are from the inside, you are right. எல்லாமே வந்து சரியா வந்து ஒரு காலகட்டத்துல வந்து மாறும். காரணம் நமக்குள்ள வந்து எல்லாமே சரியா இருக்கு. So today what God is trying to tell to all Christians, make your inside right, your outside will be okay. தேவன் இந்த நேரம் நம்ம இடத்துல என்ன சொல்லிக்கிறாருன்னா, நம்மளோட உள்ளுக்கு இருக்கிற காரியத்தை நம்ம சரிப்படுத்துவோம், வெளியே இருக்கிற காரியம் தானாகவே சரியாகும். Don't look for the love of the world. உலகத்தின் அன்புக்காக வந்து எதிர்பார்த்து போக வேண்டாம். Don't look for the blessing of the world. உலகத்தின் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து போக வேண்டாம். All this God know you need it. But what you need to look for early in the morning, I need your presence, God. I beg you, I beg you, I beg you for everything. So நம்ம அதிகாலையில வந்து தேவனோட சமூகத்துல போயிட்டு அவரை வந்து பார்க்க வேண்டும். வெளியே இருக்கிற காரியங்கள் தானாகவே வந்து நடக்க ஆரம்பிக்கும். I've been practicing this for past 4 days. 4 days I tried. கடந்த 4 நாளா வந்து இந்த காரியத்தை நான் பயிற்சி செய்து பார்த்தேன். And it works for me. எனக்கு அது நடந்துச்சு. I'm just sharing what I'm experiencing. I'm not preaching something I'm not doing. I'm just sharing. நான் செய்த காரியத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன், நான் செய்யாத காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். Because I don't believe in preaching the message which is not practical. எது அந்த காரியத்தை நம்ம செயல்பாட்டுல செய்யாத காரியத்தை நம்ம பேசுகிறது சரியில்லை. Because why? It will just be another story, another message. அது வந்து ஒரு that is not important. அது ஒன்னொரு கதையா தான் இருக்கும், அது வந்து முக்கியமா இருக்காது. Today what I want you to emphasize on is the relationship with
Jesus Christ. இதனால இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு இருக்கிற அந்த உறவை குறித்து நான் இதனால முக்கியப்படுத்தும்படியா நான் சொல்லுகிறேன். Forget about your kids. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து மறந்துடுங்க. Forget about your finance. உங்களுடைய பணத்தை குறித்து மறந்துடுங்க. Forget about your business for a while. I'm not saying totally forget for a while. Early in the morning, throw everything off, sit in God's presence, beg God like this, God, I want you. எல்லா காரியத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி வச்சுட்டு அதிகாலையில முதலாவது நேரத்துல தேவனை வந்து தேடி அவர் பிரசன்னத்துக்கு வந்து போயிட்டு ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு At that time, devil will come and tell you are a sinner. அந்த நேரத்துல பிசாசு வந்து நம்ம சொல்லுவோம் நீ வந்து ஒரு பெரிய பாவி. He will tell. This is my experience, not you all are righteous. The devil will come and tell you do this, you do that, you this, you lie that, you this, that. The devil will tell. You know what you tell? Get out, devil. I am not talking to you. I know I am not righteous, but Jesus Christ has made me righteous. So God is not looking at my sin. அந்த நேரத்துல தான் வந்து பிசாசு வந்து என்ன சொல்றேன்னா நீ இந்த பாவத்தை செஞ்ச நீ இப்படி செஞ்ச நீ பழைய காலத்துல இருந்து நீ இப்படி செஞ்ச எப்படி செஞ்சன்னு சொல்லிட்டு அவன் ஞாபகம் போட்டுவான். ஆனா நம்ம வந்து அவனை வந்து பார்த்து சொல்லணும் அவன் அவன்கிட்ட பேசல. சோ நீ வந்து இந்த இடத்துல வந்து உனக்கு எனக்கு வந்து பேச்சு இல்ல. நான் வந்து நீதி இல்லாதவன் தான். ஆனா இயேசு கிறிஸ்து மூலமா நான் நீதி ஆக்கப்பட்டேன்னு சொல்லுவேன். You see, God says He choose not to look at your sin. தேவன் அவர் நம்மளோட பாவத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார். Not you are not sinning, you are still sinning, but God says I choose not to sin, not to see at your sin. சோ நம்ம வந்து பாவம் செய்கிறது நம்மளோட இயல்பு. ஆனா தேவன் வந்து அதை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அசட்டை பண்ணுகிறார். You understand? So God is, you yourself must choose not to look at your past. You yourself must choose not to look you at yourself as a sinner. Don't look at yourself. நம்மளுடைய கடந்த காலத்தை வந்து நம்ம பார்க்க கூடாது. நம்ம வந்து பாவியாய் வந்து நம்ம முதலாவது நம்ம பார்க்க கூடாது. The biggest problem with Christian, they always get self condemned. எப்போ கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா அவங்களுக்கு கொடுத்த குற்ற மனசாட்சி இருந்து கொண்டே இருக்கும். You see, look at the Bible, there are so many promises to follow. If you break one, you break all. I'm not saying you can live in sin, but it's difficult to obey everything. வேதத்துல வந்து அநேக வாக்குத்தத்தங்கள் அநேக கட்டளைகள் இருக்கு. எல்லா காரியத்தையும் வந்து நம்ம வந்து பின்பற்ற முடியாது. So what you need to do is you take the blood of Jesus upon yourself and say I am a righteous man. I am no more a sinner. நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் வந்து என்னன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்ம எடுத்து நம்ம மேல வந்து வைத்து இதுக்கு அப்புறம் வந்து நான் பாவி இல்ல. Today I am not a sinner. Today I am a righteous man. இந்த நாள்ல வந்து நான் நீதியானவன். Confess yourself. So நீங்களே வந்து உங்களை குறித்து வந்து அறிக்கை செய்யுங்க. No need pastor tell, no need mother tell, no need father tell. You tell yourself. You talk to yourself. I am righteous in Christ Jesus. I am blessed in Christ Jesus. Tell early in the morning. போதகர் வந்து சொல்ல தேவையில்ல, உங்க அம்மா அப்பா வந்து சொல்ல தேவையில்ல. நீங்களே வந்து உங்களை குறித்து நான் நீதியானவன் சொல்லிட்டு தேவனை பார்த்து சொல்லுங்க. The biggest important part of a Christian life is confession, mouth confession. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையோட முக்கிய அடிப்படையான ஒரு காரியம் வந்து என்னன்னா நம்மளோட நாவின் அறிக்கை. What do you confess early in the morning? அதிகாலையில நம்ம என்ன காரியத்தை நம்ம அறிக்கை செய்யணும்? You got to confess the right thing and the positive thing of the word of God over yourself. You counsel yourself. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வந்து நம்ம மேல வந்து நம்ம வந்து அறிக்கை செய்து கொள்ள வேண்டும். First counseling, you counsel yourself. So உங்களை குறித்து வந்து நீங்களே ஆலோசனை சொல்லிக்கணும். That is why King David say in ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Praise the Lord, O my soul. Praise the Lord, O my soul. What is David doing? David is counseling himself. தாவீது வந்து ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லிட்டு அவர் சங்கீதத்துல அவரை குறித்து வந்து அவருக்கே ஆலோசனை சொல்லிக்கொள்ளுங்க. First counseling, you do yourself. So முதலாவது ஆலோசனை வந்து உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கொள்ளுங்க. Don't go and tell people, don't go and tell devil, don't go and tell anything. You got to encourage yourself early in the morning in God's presence. So மற்றவங்கள்ட்ட போய்ட்டு ஆலோசனை சொல்ல வேணாம். தேவனோட பிரசன்னத்துல உங்களுக்கே வந்து நீங்க ஆலோசனை சொல்லிக்கொள்ளுங்க. Take the word of God, speak it over yourself, speak it over yourself, speak it over yourself. Let that thing explode from inside. தேவனுடைய அந்த வாக்குத்தத்தங்களே உங்களோட பேரை சொல்லி உங்க வாழ்க்கையில வந்து நீங்க எடுத்துக்கொண்டு அந்த காரியம் வந்து உங்களோட வாழ்க்கையில இருந்து வெளிப்படும்படியா நீங்க செய்ய வேண்டும். Brother, I tell you, your sin problem is already done on the cross. உங்களுடைய ஒவ்வொரு பாவங்களும் ஏற்கனவே சிலுவையில அறையப்பட்டு முடிஞ்சிருச்சு. Your curse problem already settled on the cross. உங்களுடைய ஒவ்வொரு சாபங்களும் வந்து சிலுவையில முடிஞ்சிச்சு. Your sickness also already settled on the cross. உங்களுடைய நோயும் வந்து ஏற்கனவே சிலுவையில முடிஞ்சிச்சு. Why are you still living in curse? Why are you still living in sickness? Why are you still living in poverty? நீங்க ஏன் வந்து இன்னும் தரித்திரத்திலும் பாவத்திலும் இன்னும் நோயிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம்? Because of your mindset. காரணம் நம்மளுடைய சிந்தை அப்படி இருக்கு. Because you thinking you are still sick. காரணம் நம்ம வந்து இன்னும் யோசிச்சு கொண்டிருக்கோம் நான் அந்த நோயில தான் இருக்கேன். Doctor can say I am sick, you are still sick brother, you will whatever. Doctor can give you any report. So இந்த நாள்ல மருத்துவர் வந்து என்ன ஒரு ரிப்போர்ட்டை வந்து நம்மளுக்கு குறித்து கொடுக்க முடியும்? You go early in the morning in the presence of God
and you start selling 1 Peter 2:24, by the stripes of Jesus I am already healed. Thank you Jesus for the healing. I change the report in Jesus name. So 1 பேதுரு 2:24 சொன்னபடியா வந்து தேவனோட பிரசன்னத்துல போயிட்டு தேவனின் தழும்புகளால் வந்து நான் சுகமான இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமான இந்த ரிப்போர்ட் வந்து நான் மாற்றேன்னு சொல்லிட்டு அறிக்கை செய்ய வேண்டும். Start thanking God for the new report. So புதிய அந்த ரிப்போர்ட்டுக்காக வந்து தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். Thank you Lord for saying I'm completely healed. The report is coming next month in Jesus name. நான் வந்து முற்றிலுமாய் சுகமான அடுத்த மாசத்துல இந்த ரிப்போர்ட் வந்து வரப்போகுது அதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு தேவனுக்கு நன்றி If you சொல்லுங்க. want to be more sure, write it down on the prayer wall and say thank you God, thank you God, thank you God. That is what you should do. Not saying I'm sick, I'm going to die, I'm going to sick, I'm going to die. Not like that. உங்க ஜெப அறையில செவர்ல வந்து எழுந்து அதை குறித்து வந்து நம்ம சொல்லி அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். Understand? So now the problem is your mindset. Your mindset is still you are looking at the circumstances, you're not looking at God. So நம்ம வந்து சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கோம், நம்ம தேவனை பார்க்கவில்லை. So today I want to tell you, get yourself inside blessed. உள்ளுக்கு இருக்கிற அந்த காரியம் வந்து ஆசீர்வாதமாய் மாறணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம். Rivers of living water will only flow from the bellies of your heart. It will only come out from you. உங்க இருதயத்தின் ஆழங்களில் இருந்து வந்து ஜீவ நீர் ஊற்று வெளிப்படுமான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. Only when the river go out, your life is blessed. எப்போ வந்து அந்த நீர் ஊற்று வந்து வெளியே ஆகுதோ அப்பதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். Don't look at the dato, don't look at the tansiri, don't look at this man, don't look at that man, don't look at the king, don't look at the queen, don't look at the blessings will not come from them. The blessing is coming from inside out. எந்த ஒரு ராஜாக்கனும் எந்த ஒரு தத்தம் எந்த ஒரு தத்தினும் வந்து நம்ம தேடிட்டு நம்ம போவேனா உள்ளுக்கு இருக்கிற காரியம் தான் அந்த ஆசீர்வாதத்தை வெளியாக்கும். When the water start flowing, the dato, the ratin, the sultan, everything will notice. Then they will come. எப்போ வந்து அந்த நீர் ஊற்று வந்து வெளியாகுதோ அந்த தத்தம் அந்த ரத்தின் அந்த ராஜா வந்து நம்மள வந்து தேடி வருவாங்க. அவங்களே வருவாங்க. Because this is something is different happening now. காரணம் இப்போ வந்து காரியங்கள் புதுசா வந்து நடந்து கொண்டிருக்குன்னு பாப்பாங்க. Things are changing, something interesting. I want to know. Call that man. I want to meet him. That is how it will look like. எல்லா காரியமும் வந்து வித்தியாசமா இருக்கு. அந்த நபரை வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிடுவாங்க. Please leave the old mindset of your failure life. உங்களுடைய தோல்வியான அந்த பழைய வாழ்க்கையை விட்டு வெளியாக வேண்டும். So many people like to dwell in the past. பழைய வாழ்க்கையில வந்து அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கோம். I tell you the biggest enemy for a person is their past victory. நம்மளுடைய பழைய வெற்றி தான் வந்து நமக்கு வந்து ஒரு தடைக்கல்லா இருக்குது. When you start thinking in 1972 I did that. You have seen people are not talking 1972 I did that, 1953 hey don't talk about 53 la, talk about 2020. 1972ல நான் இப்படியே வந்து வெற்றியா இருந்தேன். 1953ல நான் இப்படியே இருந்தேன். அது குறித்து வந்து இந்த நாள்ல பேசுவேன்னா 2020ல என்ன செஞ்சீங்க சொல்லு. அத சொல்லுங்க. அதுதான் பாயிண்ட். பழகுதா உங்களுக்கு? Daily you say God I am your son. If I am not doing, you are ashamed. தேவன் வந்து பார்த்து சொல்றேன்னா நான் வந்து உங்களுடைய குமாரனா இருக்கேன். சோ நான் என் வாழ்க்கை வந்து சரிப்பா இல்லனா அது வந்து உங்களுக்கு தான். They are going to look at me and say what kind of God you serve? You are so pathetic, worse than me. அவங்க வந்து பார்த்து வந்து சொல்லுவாங்க என்ன மாதிரி தேவனை வந்து நீ ஆராதிக்கிற உன் வாழ்க்கை என்னோட மோசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. Today I want to tell you, I am not talking about financial. I am not talking about healing. I am talking about your soul getting blessed from inside. உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து சொல்ல, உங்களுடைய நோயை குறித்து சொல்ல, உங்களுடைய ஆத்மாவை குறித்து அந்த சொல்லுங்க. When your soul are blessed, automatically all things are blessed outside. உங்களுடைய ஆத்மா வந்து எப்ப ஆசீர்வதிக்கப்படுதோ வெளியில இருக்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமா இருக்கும். That is why Paul says as your soul prospers, so will you prosper. உங்களுடைய ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பீங்க. வாழ்ந்து means உங்க ஆத்மா வாழணும் இன்னைக்கு. Today how is your soul? இதனால உங்களுடைய ஆத்மா எப்படி இருக்கு? Are you in good relationship with the creator of heaven and the earth? That's my question. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனோட உங்களுடைய உறவு வந்து சரியா இருக்கு? Are you excited to meet him early in the morning? அதிகாலையில அவரை தேடும்படியா நீங்க ஆர்வமா இருக்கீங்களா? Things may look ugly outside. So வெளிய வந்து பாக்கும்போது காரியங்கள் வந்து And when you go to the presence of God, you say, God, I want to hear something from you new. ஆனா தேவனோட பிரசன்னத்துக்கு போற வேளையில ஆண்டவரே உம்மிடத்துல ஒரு புதிய காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன் கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம போவோம். When you close your eyes, கண்களை மூடுற வேளையில you look yourself like a king. உங்களை வந்து ஒரு ராஜாக்களை போல பாப்பீங்க. When you open your eyes,
உங்க கண்களை திறக்கிற வேலையில you look like a slave. Oh my God. நீங்க வந்து ஒரு அடிமை போல இருப்பீங்க. This is how Joseph were. இப்படிதான் வந்து யோசேப்போட வாழ்க்கை இருந்துச்சு. When Joseph closed his eyes, யோசேப் வந்து அவருடைய கண்ணை மூடுற வேலையில he saw himself as a king. அவர் வந்து ஒரு ராஜாவை போல பார்த்தார் அவர். When he opened himself his eyes, அவருடைய கண்ணை திறக்கிற வேளையில he saw he was a slave to Potiphar. அவர் வந்து போத்திபாரோட அடிமையா இருந்தார். Today your life may be the same. இந்த நாள்ல நம்மளுடைய வாழ்க்கை அதே போல இருக்கும். You close your eyes, you see as a king. நம்ம கண்களை மூடுற வேளையில ராஜாக்களை போல இருப்போம். You open your eyes, you are in the prison. நம்ம கண்ணை திறக்கிற வேளையில நம்ம வந்து சிறைசாலையில இருப்போம். Then you say, God, nothing to do. Both are totally different. I better close my eyes. கண்ணு ஆண்டவர் வந்து பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே ரெண்டுமே வந்து எதிர்மாறா இருக்கு, அதுக்காக நான் கண்ணை மூடிக்கிறேன். I choose to close my eyes because I feel better when I close my eyes. கண்ணை வந்து மூடுற வேளையில இன்னும் வந்து நல்லா இருக்கு, அதனால கண்ணை மூடிக்கிறேன்னு சொல்லுவோம். But you know what happened? This all these patriarchs, when they close their eyes and they are in relationship with God, when the time come, what was inside their eyes came out. அவங்க வந்து கண்ணை வந்து மூடி தேவனுடைய பிரசன்னத்துல அவங்க காத்திருக்கிற வேளையில அவங்க வந்து பார்த்த காரியங்கள் வந்து வெளியரங்கமா வந்துச்சாம். Look at Joseph. யோசேப்போட வாழ்க்கை பாருங்க. What was his specialty? அவனுடைய சிறப்பானது என்னது? Just interpret one dream only. வந்து ஒரே ஒரு கனவு தான் வந்து மொழிபெயர்த்து சொன்னான். I think you people got PhD, MHD, DHD, all DD, all got here. Huh? He only interpret one dream, become king. What is this? I cannot interpret. I just. இந்த இடத்துல வந்து அன்னைக்கு PhD எல்லா டியும் வந்து வச்சிருக்கோம். ஆனா வந்து அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம் வந்து என்னன்னா ஒரு கனவு வந்து அவன் வந்து மொழிபெயர்த்து சொன்னதா ராஜாவாயிட்டான். Look at this David. Look at this David. He was shepherd boy. What was his specialty? Just know how to lasting only. Very simple. One lasting making him a king. Who? So தாவீதோட வாழ்க்கையை வந்து பார்க்கறதுல அவன் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையனா தான் இருந்தான். அவனுடைய சிறப்பு வந்து என்னன்னா அவன் லாஸ்டிக் வந்து அடிக்க முடியும். I think you can play lastic better than me. So நம்ம என்னை கண்டில நீங்க வந்து இன்னும் லாஸ்டிக் நல்லா விளையாடுவீங்க. விளையாடுறேன். So today what am I trying to tell? It is not your education that makes you prosper. It is God. உங்களுடைய கல்வியானது உங்களை வந்து சிறந்தவர்களா ஆக்காது, அது தேவன் மாத்திரமே. It can be a very simple thing that you do. If God is in that, God will lift you to the next king. நீங்க சின்ன காரியத்தை தான் செய்து கொண்டிருப்பீங்க, ஆனா தேவன் அந்த இடத்துல இருந்தாருன்னா அது வந்து நீங்க பெரியதான வெற்றியா மாற முடியும். ராஜாவை மாத்துவாரு. ராஜாவை மாத்துவார். சும்மா ஒரு சின்னோண்டு காரியத்தை நீங்க பொறுக்கிட்டு இருந்தா கூட உங்களை வந்து ராஜா பிரசன்ஸ்ல பொறுக்க சொல்லி வச்சு கூப்பிடுவாரு. வா நீ அங்க வந்து பொறுக்கு, நல்லா பொறுக்குற. Understand or not? So this is what God wants from you and I. இதுதான் வந்து உங்களிடத்துல இருந்து என்னிடத்துல இருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். Not big things. பெரிய காரியங்கள் அல்ல. Forget about big things. You might be thinking, oh, I must have this, I must have that. Like us, rocket science, huh? We must know this, we must know that, we must do this. God says, hey, rocket science doesn't work with me. I work with simple people. எப்படியா ராக்கெட்டோட அந்த விஞ்ஞானத்தை குறித்து நம்ம வந்து பார்க்கிற வேளையில இந்த காரியத்தை பார்க்கணும் அந்த காரியத்தை பார்க்கணும் அதெல்லாம் வந்து கணக்கு போட்டு வச்சிருக்கோம். ஆனா தேவன் வந்து ஒரு எளிதான ஜனங்களை கொண்டு அவர் வந்து பெரிய காரியங்களை செய்கிறது. You just go, you just give 2 words of counseling, things happen, everybody will start calling you and say, sister, you come, pray for me. I know when you talk everything happen. Enough. They will give you millions, you will become the next king. Finish. So simple. ரெண்டு ஆலோசனை வந்து கேட்பாங்க. ஆலோசனை வந்து 2 வாரத்துல தான் வந்து சொல்லியிருப்போம், அந்த காரியம் வந்து அப்படியே வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த மனுஷனை கூப்பிடுங்க, சோ இவங்க சொன்னா வந்து எல்லா காரியங்களும் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கோடிக்கணக்கான காசு வந்து கொடுத்து பதவியும் கொடுத்து அவங்க ராஜா வைக்கிறாங்க. They will send you ticket. அவங்க வந்து உங்களுக்கு டிக்கெட் அனுப்புவாங்க. Send ticket free, hotel free, everything free, all on the house. You come and go only. Come, eat and go only. So simple. When the king is with you, when Jesus Christ anointing is upon you. So அவங்க வந்து டிக்கெட் வந்து கொடுப்பாங்க, வரதுக்கு காசு கொடுப்பாங்க, தங்குற இடம் வந்து கொடுப்பாங்க, எல்லா காரியமே வந்து அவங்களே வந்து பார்த்துக்கொள்வாங்க. நீங்க வந்துட்டு போறது தான் வந்து வேலை. So தேவன் வந்து இப்படியே வந்து உங்களை மாற்றுவார். Forget about thinking of doing big things. Forget. God can use the small things that you have today in your hand. இதனால உங்க கையில இருக்கிற சிறு காரியத்தை கொண்டு வந்து உங்களை வந்து மாற்ற தேவன் வல்லவராக. What was the question that God asked to David? God asked to David, what do you have in your hand? தேவன் வந்து தாவீதை வந்து பார்த்து கேட்ட ஒரு கேள்வியானது என்னன்னா, உன் கையில வந்து என்ன இருக்கு? David answered too. அவன் வந்து 2 காரியம் இருக்குன்னு சொன்னான். He said, I got a harp. எனக்கு வந்து ஒரு harp. தாடிப்பாங்க அப்படி. அது நரம்பு உள்ளது harp. I don't know how you tell them. I got a harp and I got a lasting.
That's all I have. எனக்கு அந்த 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 இசை கருவியும் அந்த லாஸ்டிக் மாத்திரம் தான் இருக்குன்னு God சொன்னாரு. said enough to go. ஓகே, ரெண்டு இருக்கு போதும். Okay, the harp is to chase the devil. Wherever you play, devil will go. The lastic will make you a king. Enough. எங்க வந்து அந்த இசை கருவியை வாசிச்சானோ அங்க அந்த இடத்துல பிசாசானது ஓடி போனுச்சு. எங்க வந்து அவன் லாஸ்டிக் அடிச்சானோ அங்க வந்து எதிரிகள் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க. It's because David was having a relationship with God. காரணம் தாவீதுக்கும் தேவனுக்கும் வந்து ஒரு உறவு இருந்துச்சு. Today, this is my question in the message today. What is the relationship that you have with the Creator? இதனால அது நம்மளை படைத்த தேவனோட நம்மளுக்கு இருக்கிற உறவு வந்து என்ன? Are you getting me what I'm saying? புரியுதா? Oh. This Joseph was having a simple ability of interpreting dreams. யோசேப்புக்கு அவனுக்கு இருந்த அந்த விசேஷமானது அவன் அந்த கனவை வந்து அவன் வியாக்கியானம் பண்ண முடியும். Same goes for Daniel. தானியேலுக்கும் வந்து அதே காரியம் தான் நடந்துச்சு. Daniel also was so prosperous because he was able to interpret dreams. அவருக்கும் வந்து அவர் அந்த கனவை வந்து அவர் வந்து மொழிபெயர்த்து கொடுக்க முடிந்ததுனால அவருக்கு வந்து பெரிய I believe in this age, in this time, God is giving you all so many dreams. இந்த காலகட்டத்துல अनेक சொப்பனங்களை வந்து தேவன் நமக்கு கொடுக்கிறார். Ask God for this. God, if you can give the ability of interpreting dreams to to Joseph and also to Daniel, you can also give me the same spirit of excellence of interpreting dreams. இதனால எப்படி ஆண்டவர் வந்து நம்ம வந்து பாடத்தை வந்து என்ன கேட்க முடியும்னா தானியேலுக்கும் யோசேப்புக்கும் இந்த கனவை வியாக்கியானம் பண்ற அந்த திறமையை வந்து நீங்க கொடுத்தீங்க. இந்த நாள்ல வந்து எனக்கும் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியும். If you can give David authority by just playing one elastic, you can also use whatever I have in my hand. எப்படியே வந்து தாவீதுக்கு ஒரு அவன் கையில வைத்திருக்க அந்த லாஸ்டிக்கை வைத்து அவனுக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்தீரோ என் கையில இருக்கிற காரியத்தை கொண்டு வந்து நீ வந்து பெரிய வல்லவராய் மாற்ற முடியும். Look at Moses. So மோசேயை பாருங்க. When God called Moses, that was the same question God asked. Moses, what do you have in your hand? So மோசே வந்து தேவன் வந்து அழைக்கிற வேளையிலும் வந்து அதே கேள்வி தான் கேட்டா உன் கையில என்ன இருக்கு? Moses said, God, I have one stick. This stick is to chase the sheep. Go there, go here. That's all I have. நான் வந்து என்ன சொன்னா என் கையில வந்து ஒரு கோல் தான் இருக்கு. இது வந்து ஆடுகள் வந்து மேய்க்கிறதுக்கு நான் வைத்தேன். When the sheep goes that side, I pull. When the sheep goes away, I hit. So that's all the rod is good for. அந்த ஆடு வந்து தூரமா போறப்ப அது வந்து இழுக்க பயப்பேன். கொஞ்சம் வலி தவறி போறப்ப அதை அடிக்க பயன்படுத்துன்னு சொல்றேன். God said that is enough. That with that simple one rod, He delivered the people, 2 billion people of Israel. அந்த ஒரு கோலை கொண்டு அந்த 2 கோடி ஜனங்களை வந்து எகிப்தில இருந்து அடிமையில இருந்து அவன் வந்து விடுவிச்சான். Today the Holy Spirit is asking to you, all of you watching live, all of you are here, what you have in your hand today. நான் பரிசுத்தாவியான உங்களை பார்த்து கேக்குறேன். இங்க இருக்கிறவங்களும் லைஃப்ல வந்து பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் பார்த்து கேக்குறேன். உங்க கையில வந்து என்ன இருக்கு? What do you have? உங்க கையில என்ன இருக்கு? You evaluate yourself. I think you have much more than Moses. மோசேயை காட்டிலும் உங்களுக்கு வந்து இன்னும் கூட காரியங்கள் இருக்கு. I think you have much more than David. தாவீதை காட்டிலும் உங்களுக்கு கூட காரியங்கள் இருக்கு. You got much more than all the prophets in the Bible. So வேதத்துல இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் நம்ம கையில வந்து இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. Don't imagine for big things. Small things. பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்க்க வேணாம். சிறு காரியத்துல முதலாவது ஆரம்பிப்போம். Today, the problem with many Christians, they always want to become straight away big. How to become straight away big if you're not crawling? அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்னன்னா ஆரம்பித்தோடனே வந்து பெரிய காரியத்தை எதிர்பார்ப்பாங்க. நடக்கவே ஆரம்பிக்கலைன்னா எப்படியே வந்து பெரிய காரியத்தை நம்ம straight deliver, straight walking. Cannot. பிறந்தோடனே வந்து நடக்கணும்னு சொன்னா எப்படி முடியும்? Cannot, brother. You have to crawl. You got to crawl first, and then you got to start learn to walk, and you start learn to run. Then only you can steadily walk as an adult. முதலாவது வந்து நம்ம வந்து தவழ்ந்து போகணும், அப்புறம் வந்து முட்டி போட்டு நடக்கணும், அப்புறம் முதலாவது நடக்க பழகணும், அதுக்கப்புறம் ஓடணும். அப்படிதான் வந்து நம்ம வந்து நல்லா நடக்க முடியும். Today, this is the message that the Holy Spirit is trying to tell all of you. இதுதான் வந்து பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். You already have something in your hand. உங்களோட கையில வந்து ஏதோ ஒரு காரியம் இருக்கு. And God wants you to use it. அது வந்து தேவன் பயன்படுத்தும்படியா தேவன் எதிர்பார்க்கிறார். It may be very very what you call it, not significant or not important even. அது வந்து ஒரு முக்கியம் இல்லாத ஒரு காரியமா கூட இருக்கலாம். It could be spiritual side, it could be physical side, it could be your ability, whatever it is. God says, what is in your hand, you bring to me, I will make you a king. அது வந்து ஒரு சரீரபூர்வமான ஒரு திறமையா இருக்கலாம், ஆவிக்குரிய காரியமா வந்து இருக்கலாம், உங்களுடைய மற்ற திறமைகளா இருக்கலாம். ஆனா தேவன் இடத்துல வந்து அந்த காரியத்தை வந்து கொண்டு போயிட்டு
நம்ம வந்து கொடுக்க வேண்டும். Stop struggling, stop toiling, stop stressing yourself and trying to do other things without not using what is here in your hand. இதனால உங்க கையில இருக்கிற காரியத்தை பயன்படுத்தாதபடிக்கு மற்ற காரியத்தை கொண்டு நம்ம வந்து போராடி கொண்டிருக்கிறது நிப்பாட்ட வேண்டும். This is the problem with human being. இதுதான். Always, you will always try to get something you don't have. மனுஷர்களுடைய ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா இல்லாத காரியத்தை கொண்டு தான் வந்து நம்ம வந்து தேடி போய்கிட்டு இருப்போம். You run after the money will run away from you. பணத்தை வந்து நம்ம பார்த்து ஓடணும்னா பணம் வந்து நம்மளை பார்த்து ஓடிடும். You see no, I hadn't seen. You run, the flood run. You run, the flood run. You stop, the flood come. See no, no. This is how it is. Stop running after money. Stop running after people. Stop running after glory. Go to God and say, God, what is in my hand? You check. I also don't know what is in my hand. Show me what I have in my hand. எப்படியா வந்து அந்த விளையாட்டுல நம்ம வந்து துரத்தி கொண்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளை விட்டு வந்து ஓடி போவோம். ஆனா எப்போ வந்து நம்ம நிக்கிறோமோ அது வந்து நம்மளை தேடி வரும். ஸோ அதே போல என்னென்ன காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கோமோ நம்ம ஒரு நபரிடத்துல இருந்து வந்து எதிர்பார்க்க வேணாம், ஒரு காரியத்துல இருந்து வந்து நம்ம எதிர்பார்க்க வேணாம். ஆனா வந்து தேவன் இடத்துல நம்மளுக்கு என்ன காரியம் இருக்கோ அப்படி வந்து உங்களுக்கு தெரியலன்னா தேவன் இடத்துல போய் கேளுங்க, ஆண்டவரே என் கையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, I don't even know. எனக்கு வந்து தெரிய கூட இல்ல, எனக்கு வந்து வெளிப்படுத்துங்கன்னு கேளுங்க. What is that is in my hand? I really don't know. Please help me. Cry to God and beg. தேவன் இடத்துல அழுந்து புலம்பி வந்து தேவன் இடத்துல கேட்பான், என் கையில என்ன இருக்கு ஆண்டவரே எனக்கு Your தெரியல. prayer, your personal prayer must be a prayer of begging God. இதனால நம்மளோட தனிப்பட்ட ஜெபமானது அவர் வந்து கெஞ்சிக்கிற ஒரு ஜெபமா இருக்க வேண்டும். Forget about praising God for a moment. Beg to God. God say, God, I need you. I need your help. Please, please come. You come. After that only I talk everything. I don't want to talk anything until you come. So தேவன் இடத்துல வந்து என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே நீங்க மாத்திரம் எனக்கு தேவை, நீங்க வந்தா மாத்திரமே வந்து நான் பேச விரும்புகிறேன், நானே பேசக்கூடாதுன்னு. So today, don't bring your prayer request to God when God is not beside you. Don't bring, don't talk, don't pray at all. உங்களோட ஜெப விண்ணப்பங்களை நீங்க தேவன் இடத்துல எடுத்து போவாதீங்க, தேவன் உங்க பக்கத்துல வந்து இல்லைன்னு. You beg to ask him to come first. அவர் வந்து வரும்படியா வந்து அவரை கெஞ்சி முதல்ல கேளுங்க. God, I need help. God, I need help. God, I need help. You keep repeating it like a crazy man. You keep repeating it again and again and again and again and again until he comes. அவர் வர வரைக்கும் வந்து மறுபடியும் வந்து அவரை கெஞ்சி அழைத்து கொண்டே இருப்போம். After he comes, say, God, you tell me what to do. I don't know. அவர் வந்த உடனே அவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வந்து என்ன செய்யணும் நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியாது. You the father, I son, I don't know. You tell me, I don't know. நீங்களே தகப்பனா இருக்கீங்க, நான் வந்து மகனா இருக்கேன், எனக்கு வந்து தெரியல, நீங்க கற்றுக் கொடுங்க. Love him. அவர் வந்து நேசிங்க. Have relationship with him. அவரோடு வந்து உறவு Talk to him. அவரோடு பேசுங்க. Don't ever ask any request to God. சோ தேவன் இடத்துல எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நீங்க கேட்க தேவையில்லை. No need to ask. அவர் வந்து கேட்க வேணாம். Because you know in the Bible is stated, Paul said, with praise submit your petition, pray and petition unto God. Is written in the Bible. சோ வேதத்துல வந்து போடப்பட்டிருக்கு, உங்களுடைய ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால உங்களுடைய வேண்டுதலை தெரியப்படுத்துங்க. The request can only be made when God is happy with you. சோ அந்த காரியம் வந்து எப்ப வந்து நடக்கும்னா தேவன் உங்க மேல சந்தோஷமா இருக்கிற மாத்திரம் தான். Look at Queen Esther. எஸ்தர் ராணியை வந்து பாருங்க. Mordecai by God's grace was able to bring Esther to King Xerxes. அந்த ராஜாக்கு இடத்துல வந்து எஸ்தர் ராணி வந்து அவங்க கொண்டு போக முடிஞ்சு. And what happened? You know the man Haman? He tried to kill the entire Jew people. அங்க இருந்த ஒவ்வொரு யூதர்களையும் அவன் சாகடிக்கும்படியா சித்தமா இருந்தான். So what did Esther did? எஸ்தர் ராணி வந்து என்ன பண்ணாங்க? Did Esther went into the palace and straight away go and tell, oh, this Haman is a bad guy, he's trying to kill all the Jew people? Did she say that? அவங்க வந்து அந்த அரண்மனைக்குள்ள போயிட்டு ராஜா இருக்க இந்த ஹேமன் வந்து எல்லாத்தையும் வந்து சாகடிக்க போறான் அப்படின்னு வந்து அவங்க சொல்லல. What she did? அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? She went to the king, Xerxes, அகாஸ்வேரு ராஜா கிட்ட போயிட்டு, King, I am having a banquet for you. Wow. அந்த அகாஸ்வேரு ராஜா கிட்ட வந்து போயிட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து நான் ஒரு விருந்து வைக்க போறேன்னு சொன்னாங்க. So the king was happy. சோ ராஜாக்கு வந்து மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு. So the banquet was super. அந்த சாப்பாடு விருந்து வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. Haman was also invited. ஹேமன் வந்து அந்த இடத்துல வந்து இருந்தார். The reception was so good, the king was so happy. அந்த ராஜா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தார். Look at the wisdom that God gave to Esther. When king was so happy, king started saying something. King said, "Hey Esther, I'm very happy today. What do you want?"
அந்த இடத்துல வந்து ராஜா மிகவும் சந்தோஷமா இருக்கிற வேலையில ராஜா வந்து எஸ்தர் ராணியை பார்த்து கேட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அவனுக்கு என்ன வேணும்? There she comes up the request. அங்கதான் வந்து அவர் வந்து அந்த பொருத்தனை வந்து The prayer and petition comes there. அங்கதான் வந்து அந்த விண்ணப்பத்தை வந்து அவங்க கொண்டு போனாங்க. You know what she said? King, my people and me are going to be dead soon. ராஜா வந்து பார்த்து சொன்னாங்க, நானும் வந்து என்னோட ஜனங்களை வந்து மரிக்க போகிறோம். Then the king was so angry. He said, how come I am the king? When I am the king, how can people kill you? Who is that person? What is happening around? அப்ப வந்து அந்த ராஜா வந்து என்ன கேட்டாங்கன்னா, நான் வந்து ராஜாவா இருக்கேன், நான் இருக்கிற வேலையில அவங்களை யார் வந்து கொலை செய்ய முடியும்? யார் அந்த மனுஷன்? Still she didn't want to tell Haman. அப்ப கூட வந்து அது ஹேமன் தான் சொல்லிட்டு அவள் வந்து சொல்லவே இல்லை. She makes sure that the king will give what she wants first before she mentioned the name Haman. சோ அந்த ஹேமனோட பேரை வந்து சொல்லதுக்கு முன்னால ராஜா வந்து அவங்க கேக்குற காரியத்தை வந்து கொடுக்கிற வரைக்கும் வந்து அவங்க காத்திருந்தாங்க. Wow, what a wisdom she had. Today what am I trying to tell is this, very simple. I'm not talking about the fellowship yet, but what I'm trying, I'm going back to the back. I'm not going to the number 3. Going back to the back. Your relationship with God must be super. So தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவானது சரியா இருக்க வேண்டும். Your first priority in life is not for anything else but God's presence and God. So உங்களுடைய வாழ்க்கையோட முக்கியத்துவம் வந்து மற்ற காரியத்தை குறித்து இருக்க வேண்டாம். So தேவனோட பிரசன்னை குறித்து தான் முக்கியமா இருக்கு. You can be in the desert. நீங்க வனாந்தரத்துல இருக்கலாம். Same like Abraham. ஆபிரகாமை போல. And God will make oil come out from the land and you will become multi-billionaires. அந்த வனாந்தரத்துல இருந்து வந்து அந்த எண்ணெய் வந்து தேவன் வந்து வர வைக்க முடியும். Can you imagine or not? If you look at the Middle East countries, there's nothing there. All sand only. அங்க இருக்கிற அந்த அரப் கண்ட்ரியில வந்து நீங்க பார்க்கறப்ப எல்லா இடமும் வந்து பாலைவனமா தான் இருக்கும். வேற ஒண்ணுமே இல்ல. But when you look at the king palace, first richest man in the world, second richest man in the world, third richest man in the world. How come? In the desert. How come? ஆனா அங்க இருக்க ஒரு பார்க்கறப்ப ஆக பணக்கார குடும்பம் பணக்கார நபர் சொல்லிட்டு தான் வந்து அந்த அங்க இருக்கிற எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே இல்ல. Today your life, you can live in a life where everything is not there. You can see everywhere or desert la pastor. Everywhere sand only. All hot some more, getting dark some more. Everything black. So I also don't know what. It's okay. Even in that situation, God can make you the best. இதனால நீங்க வந்து சுத்தி வந்து பார்க்கறப்ப நீங்க வந்து சொல்ல முடியும், என்னை சுத்தி வந்து ஒண்ணுமே இல்ல, எல்லாமே வந்து பாலைவனமா இருக்கு, எல்லாம் மண்ணு தான் இருக்கு, சூடா இருக்கு, அதனால கருத்து தான் போறேன்னு வந்து நீங்க சொல்ல முடியும். ஆனா தேவன் அந்த காரியத்துல வந்து உங்களை வந்து சிறந்தவர்களா வந்து மாற்ற முடியும். 1 minute for God, that's it. ஒரு நிமிஷம் வந்து போதும் தேவன் வந்து அப்படியே வந்து மாற்ற முடியும். The relationship is what you need to build on and work on. அந்த உறவை குறித்து தான் வந்து நீங்க முக்கியத்துவம் படுத்தி அதை வந்து நீங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். This is what I want to tell in the first place. Actually this is not the message yet. What am I trying to tell is your relationship with God must be so good that you don't fear of anything. தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவானது அவ்வளவு சிறப்பா இருக்க வேண்டும். எந்த காரியத்தை குறித்தும் வந்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. The moment when you get out of your prayer room, நீங்க உங்க ஜெப அறையில இருந்து நீங்க வெளியாகிற வெளியில you come out as a king. நீங்க வெளியாகும் போதே வந்து ஒரு ராஜாவை போல வெளியாவீங்க. Understand? You go in like a cat, you come out like a king. நீங்க உள்ளே ஒரு பூனையை போல போறீங்க, ஆனா வெளியாகும் போது ஒரு ராஜாவை போல வெளியாவீங்க. It's okay. Sometimes people don't appreciate us when you are alive. They will say you are wrong, this not that, that is not this, that is not this. People always will tell something wrong. They will not appreciate on your good parts. What am I trying to tell is, no, we don't need validation of human being. நம்ம வந்து வாழ்கிற வேளையில வந்து ஜனங்க வந்து நம்மளை குறித்து நல்லதாவே சொல்ல மாட்டாங்க. செத்த பிறகுதான் வந்து அது வந்து சொல்லுவாங்க. இதனால என்ன சொல்லுகிறேன்னா, யாரோடைய validation, யாரோடைய உறுதியா validation is something like people யாரோ நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு தேவையில்லை. யாரும் உங்களை ஏற்றுக்கொள்ளணும் தேவையும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஜனங்க உங்களை ஏத்துக்குவாங்க நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஜனங்க உங்களை ஏத்துக்காது. ஜீசஸே ஏத்துக்கல. புரிஞ்சுக்கொள்ளுங்க. சோ நீங்க ஜனங்க ஏத்துக்குவாங்க, வைஃப் ஏத்துக்குவாங்க, ஹஸ்பண்ட் ஏத்துக்குவாங்க, பிள்ளை ஏத்துக்கும், ஹஸ்பண்ட் ஏத்துக்கும், அம்மா ஏத்துக்கும், அப்பா ஏத்துக்கும், பாஸ்டர் ஏத்துக்குவாங்க. நீங்க போனீங்கன்னா நீங்க கவலைப்படுவீங்க. Forget it. I don't need any validation of any human. All I need is the validation of my Father in heaven. தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதும். யாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ளலனா பரவாயில்லை. Don't worry, once you die they will make a nice prayer for you. They will put all the fruits
all on the earth and they will pray for you. Don't worry, that time after die, not now. மரித்த பிறகு வந்து நம்மளுக்கு வந்து எல்லா சிறந்த வரவேற்பும் வந்து வரும், எல்லா காரியமும் வந்து நம்மளுக்கு நல்லாவே செய்வாங்க. That is human mindset. அதுதான் வந்து மனுஷர்களுடைய ஒரு சிந்தை. When they are alive, they cannot be thankful. நம்ம உயிரா இருக்கிறப்ப அவங்க வந்து நம்மளுக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க. So today what am I trying to tell? God must validate you inside the room every morning. If you are not validated, don't go out of the prayer room, because that day will be going to be a trouble. தேவன் வந்து உங்களை வந்து அங்கீகரிக்கல, தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளலனா அந்த ஜெப அறையை விட்டு நீங்க வெளியாக வேண்டும். God must say, son, go. I am with you. Let's go together. தேவன் உங்களை வந்து பார்த்து சொல்லணும், இப்போ வந்து நீ போலாம், நான் உன்னோட இருக்கேன் நாள் முழுவதும். Let's go. Whatever the situation may be, you walk like a king, because why? You are floating with God. So இந்த சூழ்நிலை வந்து வந்தாலும் நம்ம வந்து ராஜாக்களை போல வந்து நடப்போம், காரணம் தேவன் நம்மளோடு இருக்கிறார். You tell God, I think I'm not uncomfortable, I'm quite uncomfortable with that thing. What do you say? Okay, son, I take care of it. God will remove the whole thing off. Call off. MCO போட்டுருவாரு. தேவன் இடத்துல வந்து பார்த்து சொல்றேன், இந்த காரியத்துக்கு வந்து சரியா வந்து படலன்னு. அப்ப வந்து தேவன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு சரி படலையா, சரி நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் தூக்கிடுவாரு. புரியுதா உங்களுக்கு? MC வந்து புரியுதா உங்களுக்கு? அவங்க இதாவது பிளான் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க. இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும். ஒரே பிரேயர், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, இதெல்லாம் சரி வராது, என்ன செய்யறது, கேன்சல் பண்றேன்டா பாடுறேன். ஒரே நாள் ஒரே தூக்கிடுவார் எல்லாத்தையும், போட எல்லாமே கேன்சல். ஏன் தெரியுமா? ஆண்டவரும் கூட இருக்காரு. இந்த ஆண்டவரை தான் நீங்க முன்னுக்கு போன ஒழிய உங்க வேலையை குறிச்சு கவலைப்பட்டு பார்த்து கவலைப்பட்ட நாட்கள்ல விட்டுருங்க. ஃபேமிலியை விட்டு கவலைப்பட்டது, படிப்பை பார்த்து, ஃபைனான்ஸை பார்த்து, பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து, ட்ரேட் அக்கௌண்ட்டை பார்த்து கவலைப்பட்டதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா ஆண்டவரும் கூட இருந்தாருன்னா அதை எல்லாத்தையும் அவர் செட்டில் பண்ணுவார். Are you understanding what I'm saying? So what am I trying to tell? Christians, you are not weak. கிறிஸ்தவர்கள் நம்ம வந்து பலவீனர்கள் அல்ல. If you thinking I'm so weak, நம்ம வந்து ரொம்ப பலவீனன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். Sometimes I don't understand this Christian always saying I don't have this, I don't have that, I don't have that, this one I don't know. Just like I don't know what's your problem, what's your real problem, I should know. அன்னைக்கு வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு இது தெரியல, அது தெரியல, எனக்கு இது முடியலன்னு சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பாங்க. You are not supposed to be like that. நம்ம வந்து அப்படியே இருக்க கூடாது. Whatever you know, உங்களுக்கு தெரிந்த காரியங்கள், focus that area only. அந்த காரியத்தை வந்து நீங்க முக்கியத்துவம் படுத்தி செய்யுங்க. In this world you cannot do everything. இந்த உலகத்துல நீங்க எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. You cannot be master of everything, jack of all trades, master of none. That is what happening to Christians. எல்லா ரீதியிலயும் வந்து நீங்க சிறந்தவங்களா இருக்கணும்னு சொன்னா அது வந்து முடியாது. You have to focus. சோ நீங்க ஒரு காரியத்தை வந்து நீங்க முக்கியப்படுத்த வேண்டும். Tell God, what should I focus? ஆண்டவர் வந்து பார்த்து கேளுங்க, ஆண்டவர் எந்த காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்தணும். God will say last week, brother son, last week. Last week I thought you were going to talk about PhD. You are talking about last week. Okay, last week. Okay, never mind, last week. We'll practice then. Practice last week every day. தேவன் வந்து என்ன சொல்லுவாருன்னா லாஸ்ட் வீக்னு சொல்லுவாரு. அப்ப வந்து நம்ம தேவனை வந்து பார்த்து கேட்போம், ஆண்டவரே லாஸ்ட் வீக்கா, நீங்க வந்து என்னை வந்து PhD வரைக்கும் படிக்க சொல்லுவீங்க, அதுதான் வந்து லாஸ்ட் வீக்னு சொல்றீங்கன்னு சொல்லி விளையாட்டு சரி வரலையே, கணக்குக்கு சரி வரலையே. புரியுதா உங்களுக்கு எப்படி சொல்றேன்னு? All of a sudden God will say, son, put this as a new game and everybody will be playing, king will be playing last week. திடீர்னு வந்து ஒரு சூழ்நிலை வரும், இது வந்து ஒரு கேமா வந்து நீ வந்து செய்யுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடைசியில வந்து பார்த்தா ராஜா கூட வந்து அந்த லாஸ்டிக்ல so you become millionaire. So நீங்க வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. I was so surprised. I saw in Google the success or the person who built up Google was an Indian boy. Very young. What picture also I don't know. Very picture. Sundar Pichai. Tell me. கூகுளோட CEO ஆரம்பித்தவர். ஸோ நீங்கள் வந்து பார்க்குறப்ப அவர் ரொம்ப ஒரு இந்திய குடிமகனாக தான் இருந்தார், ஒரு சின்ன பையனாக தான் இருந்தார். ஸோ பேரே வந்து சுந்தர் பிச்சை. பிச்சை இப்படினால இருக்கு. Do you know what is the value of the Google one single share today? No, I'm just want to share with you. One single share of Google, you know. So Google oda ஒரு ஷேர் மாத்திரமே வந்து எவ்வளவு விலை தெரியுமா? 13,600. Malaysia 13,400 di Malaysia. So Malaysia காசு வந்து ஒரு ஷேர் வந்து 13,600 வெள்ளி. He is not a millionaire, multi-trillionaire now. அவர் வந்து பில்லியனர் மாத்திரம் இல்ல, அவர் வந்து ட்ரில்லியனரா கூட வந்து ஆயிடுவார். Just one idea of getting a software, that's all. ஒரே ஒரு சிறு ஒரு கணினியோட காரியத்தை மாத்திரமே செய்தார். Don't think Google is from America, Google is from India.
கூகுள் அமெரிக்கால இருந்து வரல, அவர் இந்தியால இருந்து வந்திருக்கு. Understand? So today, you and I are so anointed. You know, the American people, like Donald Trump, they are claiming Jesus as their Lord boldly. டொனால்ட் ட்ரம்ப் வந்து நான் பார்க்கறப்ப அவருடைய தேவன் வந்து இயேசு கிறிஸ்து தான் சொல்லிட்டு அவர் வந்து தைரியமா சொல்றாரு. Jesus Christ was never from USA. இயேசு கிறிஸ்து வந்து அமெரிக்கால இருந்து வரல. Jesus Christ was in the Middle East. அவர் வந்து அரபு தேசங்கள்ல He is claiming Jesus Christ as his God in his election. அந்த அவருடைய தேர்தல்ல இயேசு கிறிஸ்து தான் வந்து என்னோட தேவன் சொல்லிட்டு சொல்லுகிறார். Boldly, I think you all saw the video. தைரியமா வந்து சொல்லுகிறார். Boldly he is saying, I am not the most popular person. The most popular person is Jesus Christ. அது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பிரபலமான ஒரு நபர் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் வந்து பிரபலமானவர். You think Donald Trump is a dumb fellow? Do you think he is a dumb fellow? டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் வந்து ஒரு மூடன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா? He is a president of America. He is already a billionaire before as a president. He is holding so much power, and yet he is saying Jesus Christ is the bigger. டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாக்குறப்ப அவர் வந்து அமெரிக்காவோட பிரசிடென்டா இருக்கிறாரு. அவர் பிரசிடென்ட் ஆவறதுக்கு முன்னாலே வந்து அவர் பெரிய கோடீஸ்வரரா இருந்தாரு. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சிறந்தவன் இல்ல, இயேசு கிறிஸ்துவே சிறந்தவர். You and I are having the same Jesus today. உங்களுக்கும் எனக்கும் வந்து அதே இயேசு கிறிஸ்து தான் இருக்காரு. Why are you not saying Jesus Christ is my God and he is bigger and he is the one who lifted me? Why you are not saying it? ஏன் வந்து இந்த நாள்ல நம்ம இயேசு கிறிஸ்து தான் வந்து என்னை வந்து உயர்த்துறான்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா சொல்ல முடியல? That's your problem. காரணம் அது வந்து நம்மளோட பிரச்சனை. You don't claim Jesus as your God. நம்ம வந்து தேவனை வந்து சொந்த தேவனாய் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளல. Some of you are ashamed of him, right? அவரை குறித்து அநேகர் வந்து வெட்கமா இருக்கும். If I carry the Bible, people will know I'm a Christian, so I put under my armpit. நம்ம வந்து வேதத்தை வந்து நான் தூக்குனேன்னா எல்லாம் நான் கிறிஸ்தவன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால வந்து நான் வந்து கைக்குள்ளார வந்து வைத்து நான் கொண்டு வரேன். அப்படியே மடிச்சு ஒடிச்சு தெரிஞ்சிடும். என்ன சொல்லுவாங்க கேட்டாங்க, என்ன சொல்றது? நீ அப்படி வெக்கப்படுறா தான் நீ வெக்கப்பட்டிருக்க. You understand or not? Today you got to claim Jesus as your Lord and Savior. இதனால தேவனை வந்து நம்மளோட சொந்த ரட்சகராய் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு தைரியமா சொல்ல வேண்டும். If multimillionaires like Donald Trump know how to do it, why can't you do it, brother? கோடீஸ்வரனான டொனால்ட் ட்ரம்பால செய்ய முடிஞ்சுனா நம்மளால ஏன் செய்ய முடியல? Today I tell you, we are not talking about money. We are not talking about success. We are talking about the Creator being personalized to you as your Lord and Savior. That's what I'm talking about. அதனால ஒரு பணத்தை குறித்து சொல்ல, அதிகாரத்தை குறித்து சொல்ல, தேவனை வந்து சொந்த ரட்சகரை நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட விதமாய் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளதை கொடுத்து You சொல்லுங்க. must be excelling. If you are teaching, you must be excelling in your teaching. நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தோம், அந்த கற்றுக் கொடுக்கிறதே வந்து சிறந்தவர்களாய் If you are baking cakes, you must be excelling in baking cakes. நம்ம வந்து கேக் வந்து நம்ம செய்து கொண்டிருந்தோம்னா அதுல வந்து நம்ம சிறந்தவர்களாய் மாற வேண்டும். If you are cooking at home, you must be excelling in your cooking. நீங்க வீட்ல வந்து சமைத்து கொண்டிருந்தீங்கன்னா அதுல வந்து நீங்க சிறந்தவர்களாய் மாற If you வேண்டும். are sweeping at home, you must be excelling in sweeping. வீட்ல வந்து கூட்டி கொண்டிருந்தீங்கன்னா அதுல வந்து நீங்க சிறந்தவர்களாய் மாற வேண்டும். That is what God is all about. அதுதான் வந்து தேவனை குறித்து வந்து நம்ம சொல்கிறோம். When you sweep also, you sweep nicely, in different way, you know, with pattern, sweeping pattern differently. Then the king say, wow, your pattern very nice, come sweep in the palace. நீங்க வந்து வீட்டை கூட்டும்போது நீங்க வந்து ஒரு ஸ்டைல்ல வந்து நீங்க கூட்டுவீங்க. சோ ராஜா வந்து அதை பார்த்து நீங்க கூட்டுறதே வந்து ஒரு ஸ்டைலா இருக்கு, நீ இங்க கூட்டாத, நீ வந்து அரண்மனையில வந்து கூட்டுன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருவீங்க. ஏன் தெரியுமா? சந்தோஷமா செய்றீங்க. Today the problem with Christian, they don't have joy. கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாள்ல சந்தோஷம் இல்ல. When you don't have joy, the reason being because you don't have the relationship with God early in the morning. நமக்கு ஏன் சந்தோஷம் இல்லைன்னா நம்ம அதிகாலையில தேவனுக்கும் நம்மளுக்கும் வந்து அந்த உறவு இல்ல. I tell you a secret. If anyone come out of a prayer room, you are not joyful, that whole day is gone for you. இதனால ஜெப அறையில இருந்து நம்ம வெளியாகும் போது நம்ம சந்தோஷமா வெளியே ஆகலன்னா அந்த நாளே வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சு. பிசாசு ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். வெளியே வரும்போது சந்தோஷமா வரணும். இன்னைக்கு பிடிக்க போறோம், என்ன ஆண்டவர் செய்ய போறாரு ஏதோ ஒண்ணு, நான் போறேன் பாரு, நான் போறேன் பாரு, ஆண்டவர் கூட வாடா இவடா வா, அப்படி அந்த எக்ஸைட்மெண்டோட வெளியாகணும். அதை விட்டுட்டு ஐயோ ஆண்டவரே இது இல்ல, கொக்கோ இல்ல, அது இல்ல, இது இல்ல, என்னப்பா பிரேயரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கிறிஸ்டியன்ஸ்? Yesterday I was talking to Pastors Fellowship, the young Pastors Fellowship yesterday. இந்த தினத்துல the Pastors Fellowship இளம் போதகர்களோட that went through WhatsApp only la. WhatsApp, not physical because COVID. Through WhatsApp. WhatsAppல வந்து பேசிக்கிட்டோம். They talk about revival. வந்து எழுப்புதலை குறித்து பேசிக்கிட்டோம். So I asked them, okay, where did the revival will come? They say from Perlis. I say amen. எங்க வந்து
எந்த இடத்துல இருந்து எழுப்புதல் ஆரம்பிக்கணும் அவங்க சொன்னாங்க பெர்லிஸ்ல இருந்து He's சொன்னாங்க. trying to tell me. Okay, I understood. Then I asked the next question. From where, from which person is going to come? சரி, எந்த நபர் எந்த இடத்துல இருந்து வரப்போகுது? Then they said it's from us. I asked them the next question. What are you personally, are you revived in the early in the morning? அவர் வந்து கேட்டாரு, நீங்க தனிப்பட்டதுன்னு சொல்றீங்க, அதிகாலையில நீங்க தேவனுடைய சமூகத்துல நீங்க தேடி போறீங்களா? உங்க வாழ்க்கை வந்து எழுப்புதலா இருக்கான்னு சொல்றீங்க. Personal life must be revived. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வந்து இந்த நாள் எழுப்புதல் அடைந்து. If your personal life is not revived, don't pray for revival for Malaysia. Forget it. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வந்து எழுப்புதல் வந்து வரலனா நீங்க மலேசியாவோட எழுப்புதலுக்காக ஜெபிக்க. Your family will not be revived. உங்களுடைய குடும்பம் வந்து எழுப்புதல் பெறாது. Your church will not be revived. உங்களுடைய சபை வந்து எழுப்புதல் பெறாது. Your community will not be revived. உங்களுடைய சமுதாயம் வந்து எழுப்புதல் பெறாது. Your country will not be revived. உங்களுடைய தேசம் வந்து எழுப்புதலை பெறாது. It is your personal problem. இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனை. This is what daily you must ask God, revive me. I am not appreciating the Malays, but in a way I got to give credit to them. So நான் வந்து மலாய்க்காரர்கள் குறித்து முஸ்லிம்களை குறித்து நான் பேசல, ஆனா அவங்களுக்கு வந்து நான் வந்து கனப்படுத்த வேண்டும் ஒரு காரியத்தை. 5 times a day hitting the ground and say, pray, God help me, God help me, God help me, God help me, 5 times until black also. அவங்க முட்டி போட்டு அவங்க வந்து ஜெபித்து கொண்டிருக்காங்க, அவங்க தலையை வந்து கருப்பா you can see some Malays, you see all black, not potu, the one is because of hitting on the wall, on the floor. You know what they're saying? God help me, I need help. Christians don't want. Christian what? Who cares? God, who cares? I have money in the bank, I can do anything. This is Christians' mindset. அவங்க வந்து அதிகாலையில வந்து அவங்க அப்படியே வந்து முட்டி போட்டு தலையை வந்து அடிச்சு வந்து தட்டி வந்து அவங்க கருப்பா வரைக்கும் அது வந்து பொட்டு இல்ல, அது வந்து அவங்க வந்து ஜெபிக்கிற முறை. அவங்க வந்து தேவனை வந்து கெஞ்சி கேக்குறாங்க, எனக்கு வந்து உதவி செய்யுங்க கெஞ்சுறாங்க. கிறிஸ்தவங்க அப்படி இல்ல, ப்ரே பண்றதுக்கு நேரம் இல்ல, தூங்கிக்கிட்டு ப்ரே பண்றேன், சைக்கிள் ஓட்டிட்டு ப்ரே பண்றேன், ஸ்விமிங் பண்ணிட்டு ப்ரே பண்றேன், பைசிக்கிள் ஓட்டிட்டு ப்ரே பண்றேன். என்ன விளையாடுறியா நீ? You understand? Pray பண்ண நேரம் இல்ல பாஸ்டர், அதான் பெஸ்டான ஆன்சர். The best answer of the best. No time for prayer. Pray பண்ணியா 5 நிமிஷம். பைபிள் வாசிச்சியா? Genesis 1:1. இல்லனா என்னது? மத்தேயு 1:1 வசனம். யார பெற்றோ அதோட இருப்பாங்க. அடுத்த வருஷம் கேட்டா அதே வசனம் சொல்லுவாங்க. ஐய் பிரதர், உனக்கு ப்ரே பண்ண நேரம் எல்லாம் முடிஞ்சு, உன் லைஃப் முடிஞ்சு. பிசாசு உன்னை கைமா பண்ணிடுவான். நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல முடியல, நான் தமிழ்ல சொல்றேன். இன்னைக்கு அந்த ரொம்ப பேர் கைமா மாதிரி ஆகி அப்படியே பேசி இருக்கீங்க. You pray பண்றதே இல்ல. You are not praying. That's the problem. சொல்லுங்க. Not praying. சரி, வந்து ஜெபிக்காதனால தான் அதுதான் வந்து பிரச்சனையா இருக்கு. Today you don't need to be a Bible scholar. You don't need to go to Bible school. You don't need anything. All you need is relationship. Fix up your relationship with Jesus. இதனால பைபிள் ஸ்கூலுக்கு வந்து போறது வந்து முக்கியம் இல்ல, மற்ற காரியத்தை கற்றுக்கொள்வது முக்கியம் இல்ல. ஆனா இதனால முக்கியமா இருக்க வேண்டிய காரியம் வந்து என்னன்னா தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவு. If you can go to Bible school, it's good. You get all the degrees. I'm not against it. What am I trying to tell? First priority is relationship with the Father early in the morning. 3 o'clock in the morning or 4 o'clock in the morning. Wake up, cry back in the presence of God. Do it. Try it. பைபிள் ஸ்கூலுக்கு வந்து போய் அந்த டிகிரி எல்லாத்தையும் வந்து எடுக்கிறது வந்து நல்லது, சிறந்தது. ஆனா மிகவும் முக்கியமான ஒரு காரியம் வந்து என்னன்னா அதிகாலையில 4-5 மணிக்கு வந்து எழுந்து தேவனோட சமூகத்துல போயிட்டு அவரை வந்து கெஞ்சி அந்த உறவை வந்து அவரோட கட்டுக்கிறது தான் மிகவும் முக்கியமானது. That one I tell you is the secret of all blessing. When the magnet already come inside you, everything come to you, your life will be much easier. You don't have to struggle. அதோட அந்த ரகசியம் வந்து எப்போ வந்து அதிகாலையில் நம்ம எப்படியா வந்து போகிறோமோ நம்ம வாழ்க்கை வந்து ஒரு மேக்னெட்டை போல எல்லா காரியத்தையும் வந்து அது இழுக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமாய் மாறும். Not only you feel excited when you talk about God. தேவனை குறித்து வந்து பேசுறவங்க நம்ம உற்சாகம் அடைகிறது மாத்திரம் இல்ல, when you have one free time 10 minutes 20 minutes you want to pray. So you feel like that. 5-10 நிமிஷம் இருந்தா கூட தேவனோட சமூகத்துல நீங்க போகணும்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுவோம். Whenever you feel I got 10 minutes I want to pray. Hey, awesome brother, you are on the right track, on the way to become the king of Malaysia. Take it from the Lord. 5 நிமிஷம் இருந்தா கூட வந்து தேவனோட தேடி போகணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுற வேலையிலேயே வந்து நீங்க எல்லா காரியத்தையும் சாதிச்சிட்டீங்க. Because you love the person so much. ஆனா நீங்க அந்த நபரை வந்து மிகவும் நேசிக்கிறீங்க. If you love one person, you always even 10 minutes old text, how are you? Understand? Correct. That is the relationship God wants with you.
a love relationship with So the நம்ம Creator. வந்து ஒரு நபரை வந்து நேசித்தா 5 நிமிஷம் கிடைச்சா கூட வந்து நம்ம மெசேஜ் பண்ணுவோம், கால் பண்ணுவோம், பேசுவோம். அப்படிப்பட்ட காரியத்தை தான் வந்து தேவன் அவரோடு எதிர்பார்க்கிறார். Today, I'm not talking about the fellowship. I'm not talking any of this, but I'm just coming in the overview because I think you need this more than that. So what am I trying to tell? You must get back the relationship right today. இந்த நாள்ல தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவை வந்து நீங்க சரிப்படுத்த வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரியம். And once the relationship with you and God is already there, Holy Spirit will do the rest of the work. So தேவனுக்கும் உங்களுக்கும் அந்த சரியான உறவு வந்து இருக்கிற வேளையில பரிசுத்தாவியானவர் எல்லா காரியத்தையும் வந்து உங்களுக்காக செய்ய ஆரம்பிப்பார். I've been sharing yesterday to I think Pastor Melvin and also to some of you. என்னிடத்துலயும் வந்து சில நபர்கிட்ட வந்து தேவன் போதகர் வந்து பேசிக் கொண்டிருந்தார். Holy Spirit can only start his work when you are dead in Christ. பரிசுத்தாவியானவர் எப்போ வந்து வேலையை வந்து ஆரம்பிக்க முடியும்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம மரித்து இருக்கும்போது மட்டுமே. What is the state of dead in Christ? இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறது அதோட நிலை வந்து எப்படியா இருக்கும்? So some people say I'm alive, what? How can I be dead? வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து உயிரா தான் இருக்கேன், நான் எப்படி வந்து மரித்திருக்க முடியும்? Dead in Christ means கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறது என்னன்னா you don't have the emotion towards all these things outside. So வெளியே இருக்கிற எல்லா காரியத்துக்கும் வந்து நம்மளோட உணர்ச்சி இருக்காது. You put food also, you know don't have the what they call craveness. Kepala ikan ka, kepala kambing ka, kepala lembu ka, apa kepala pun உங்களுக்கு ஒண்ணும் இருக்காது, feel இருக்காது, எதனா இருக்காது, அங்க என்ன இருக்காது, food இருக்காது. You don't have the attraction towards all those stuff. You put Bentley in front of Bentley, so what? So you don't have the pull because why? You are already dead in Christ. Like a dead man, you try to poke the dead man, you don't feel anything. So அவங்க முன்னுக்கு வந்து என்ன காரியம் வந்து வைத்தாலும், சிறந்த சாப்பாடு வந்து வைக்கலாம், பெரிய விலை உயர்ந்த காடி வைக்கலாம், என்ன உலகத்தோட எல்லா ஆஸ்திகளும் வந்து முன்னுக்கு வந்து வைத்தா கூட உங்களுக்கு அதுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்காது. Okay, அப்படியே வந்து போயிருவீங்க. You won't feel like oh really? That's not that case. You don't feel like it's something very important to you. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியம் இல்லாத காரியத்தை போல வந்து நீங்க அப்படியே I finish up with this story. இந்த கதையோட வந்து நான் முடிக்கிறேன். Look at Adam and Eve. ஆதாம் ஏவாள் வந்து நம்ம பார்ப்போம். God gave Adam and Eve millions of trees in the Garden of Eden. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த தோட்டத்துல கோடிக்கணக்கான மரங்களை வந்து அவர் அந்த இடத்துல வந்து வைத்திருந்தார். Okay, after he put a limitation. He put a boundary. All this you can eat. This one tree only you cannot eat. So இல்ல அவர் வந்து என்ன தேவன் வந்து கொடுத்த ஒரு கட்டளை வந்து என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா பழத்தையும் விருட்சத்துல இருந்து வர்ற எல்லா பழத்தையும் வந்து நீங்க சாப்பிட முடியும். ஆனா இந்த மரத்தை ஒண்டி வர பழத்தை மாத்திரம் வந்து இந்த எல்லைக்குள்ள வந்து நீ போவாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டளை போட்டார். God made a boundary for Adam. அது வந்து ஒரு எல்லை வந்து தேவன் வந்து ஆதாமுக்கு வந்து போட்டார். What happened was Eve started first and then Adam also followed. Both of them crossed the boundary and caused them to die. இந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஏவாள் வந்து முதலாவது அந்த எல்லையை வந்து தாண்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆதாம் வந்து அவர் பின் தொடர்ந்து அவர் வந்து அந்த எல்லையை தாண்டினாரு. எப்போ வந்து அந்த எல்லையை வந்து அவங்க தாண்டினாங்கன்னா அவங்க மரித்து போனாங்க. Okay, what am I trying to tell is this: whenever you cross the boundary God put in your life, you will have death. ஸோ சொல்லுகிற ஒரு சுருக்கமா வந்து நான் சொல்றேன்னா, எப்போ வந்து தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு எல்லையை போடுறாங்களோ நீங்க அந்த எல்லையை தாண்டுற வேலையை நீங்க மரித்து போவீங்க. Understand? So there is a connection between boundary and death. அந்த எல்லைக்கும் மரணத்துக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கு. Very strong. So if you reverse the equation, death will break boundaries. So நீங்க வந்து திருப்பி வந்து அந்த காரியத்தை வந்து போடுறதுல உங்களோட மரணம் வந்து அந்த எல்லையை வந்து மேற்கொள்ளும். Understand? So breaking the barriers or breaking the limitation will cause death. Okay, breaking limitation cause death. So death will break the limitation. So go back, reverse the thing. முதலாவது வந்து நம்ம பார்த்தோம், அந்த எல்லையை வந்து நம்ம தாண்டுற வேலையை நம்ம மரித்து போவோம். ஆனா வந்து நீங்க திருப்பி போட்டீங்கன்னா நீங்க உங்களோட மரணம் வந்து அந்த எல்லையை வந்து மேற்கொள்ளும். Understand? புரியுதா? So today if you look at the whole world, Satan is putting everything on a display, like in a supermarket, car, house, health, everything he put, and he said what, you cannot take it, you cannot get it, and you are sad, looking for, I cannot buy.
That is how it is. Because there's a limitation. பிசாசு வந்து உலகத்துல வந்து என்ன வந்து போட்டு வச்சிருக்குன்னா ஒரு மியூசியம்ல வந்து வச்சிருக்க மாதிரி எல்லாத்தையும் வந்து கண்ணாடிக்குள்ள வச்சிருக்கு. காடி எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்து உள்ளுக்கு வந்து வச்சிருக்கு. ஆனா உனக்கு இல்ல. அதான் உனக்கு இல்ல, நீ வந்து அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லும். ஏன்னா அங்க என்ன இருக்கு? ஒரு திரை இருக்கு, ஒரு 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 ஃபென்சிங் இருக்கு, ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அங்க. ஏன் தெரியுமா அந்த லிமிட்டேஷன் அங்க இருக்கு? You know why the limitation is there? It's because you are not still dead. You are still in flesh. அங்க வந்து நம்ம சரீரத்துல இருந்து நம்ம வாழ்கிறதுனால அங்க வந்து ஒரு கண்ணாடி வந்து அங்க உங்களை வந்து தடை பண்ணுது. So that is why this one I want you to think. Why Jesus Christ must die? ஏன் வந்து நீங்க வந்து யோசிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கணும்? Jesus Christ died to break the limitation. இயேசு கிறிஸ்து மரிக்கிற வேளையில அந்த எல்லையை வந்து அவர் மேற்கொள்கிறார். And because the limitation is no more, that Jesus Christ can take anything he wants. அந்த எல்லை வந்து இல்லாதனால அங்க இருக்கிற எல்லா காரியத்தையும் வந்து அவர் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். You and I also must be dead in Christ so that our limitation will be broken and we can take anything. So நம்மள வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து மரிக்க வேண்டும். அப்பதான் வந்து அந்த எல்லையை மேற்கொண்டு நமக்கு முன்பா இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். Understand? So being dead in Christ is not something difficult to do. Some people ask me, Pastor, how to do? Difficult? Susa. I tell you very simple. Colossians 3:3. Can read or not? அந்த மரணத்தை வந்து எப்படியா வந்து கிறிஸ்துக்குள்ள மீட்கொள்ள முடியும்? அது வந்து ரொம்ப கஷ்டமான்னு சொல்லிட்டு அநேகர் கேட்பாங்க. நம்ம வந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 3:3. Can someone read in Tamil? I read in English. So தமிழ்ல ஒருத்தவங்க வாசிங்க. Colossians, don't look in the Old Testament. I read in New Testament. Colossians 3:3. Okay. I read in English first. Colossians chapter 3, verse 3. Okay. What is it? For you died, and your life is now hidden in Christ, in God. Tell after me, I am died. My life. In ஜீவன். சொல்லுங்க. My life is hidden in Christ. In Christ. This verse you confess on yourself. இது நீங்களே வந்து அறிக்கை செய்து கொள்ளுங்க. தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல வந்து வாசிப்போம். ஏனென்றால் உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. நான் மரித்திருக்கிறேன். என் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்கு மறைந்திருக்கிறது. இத சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு மந்திரம் கொடுக்கல. This is not mantra. இது மந்திரம் இல்ல. But this is the Bible making you breaking limitations. இந்த வசனத்தின் மூலமா உங்களுக்கு இருக்கிற அந்த எல்லையை வந்து நீங்க மேற்கொள்ள முடியும். Because you are confessing you are dead, you are already dead, and you are in Christ, and you are in Christ. So what will happen when something comes very interesting in your eyes in front? So நீங்க வந்து இந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசிக்கிற வேளையில நீங்க கிறிஸ்துவுக்குள் நீங்க மரிக்கிறீங்க. அதுக்கு உங்க முன்பா வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு காரியம் வரப்ப you don't have emotion. So அது குறித்து வந்து ஒரு ஈர்ப்பு வந்து உங்களுக்கு இருக்காது. You don't feel sad. உங்களுக்கு வந்து கவலை இருக்காது. You don't feel excited. So அது குறித்து நீங்க உற்சாகம் அடைய மாட்டீங்க. You don't get angry. நீங்க அது குறித்து கோபம் அடைய மாட்டீங்க. You don't get too overwhelmed with joy also. You feel what? I am dead, so no feeling. So அப்ப வந்து நீங்க அது குறித்து வந்து எப்படி யோசிப்பீங்க? நான் தான் மரித்து போயிட்டேன். அது குறித்து எனக்கு ஒரு காரியமும் வந்து எனக்கு வந்து I tell you a secret. When you are in that state, anything you can take. So அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறவரை நீங்க எல்லா காரியத்தையும் உங்களால எடுத்துக்கொள்ள முடியும். You see, most of the Christians, you know why they cannot take? Because the emotional roller coaster is moving on because they are living in flesh. So அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த காரியத்தை வந்து அவங்க ஏன் வந்து பெற்றுக்கொள்ள முடியல, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னா அவங்களுக்குள்ள வந்து உணர்ச்சியில வந்து ஒரு போராடி கொண்டிருக்காங்க. Let's say for example, all of a sudden God make you a trillionaire or a billionaire. How would you feel? So திடீர்னு வந்து ஒரு போச்சுடா பில்லியனரா வந்து உங்களை மாத்துறாருன்னா கோடீஸ்வரனை காட்டி 1000 மடங்கு அப்படி மாத்துறாருன்னா என்ன ஆவீங்க? அத்தர கூட படிப்போம் இல்லையா கூட படிக்க பிரதர். அப்படிலாம் இல்ல, அப்படியே இருக்கணும் தெரியாத மாதிரியே. முடியுமா உன்னால? அதனால தான் ஆர்டர் கொடுக்கல. இறங்கிருச்சா என்ன சொல்றாங்க? இங்கிலீஷ்ல சொன்னா இறங்க மாட்டேது, தமிழ்ல நறுக்கு இறங்குது. என்ன சொல்ல வரேன்னா, அந்த இமோஷன் அந்த ஃபீலிங் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை பிளஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. செத்து போனவங்களுக்கு தான் பிளஸ் கிடைக்குமா? அப்படியே செத்துறாதீங்க, சாவ சொல்ல. என்ன சொல்றேன்னா, அந்த இமோஷன்ஸ் ஆகணும். திடீர்னு காசு மில்லியன் கணக்கில் பார்த்தா பிளிங் 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 அடிக்கூடாது. ஹே அதெல்லாம் பார்த்தா தானே, இது என்ன பெருசு? அதோட என்கிட்ட மில்லியனரே இருக்காரு போடா.
காசு இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, எடுத்துக்க. நான் ஆண்டவரே கொடுக்காரு, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. நீங்க பாட்டு போயிட்டே இருக்கணும். காசு உங்களை தேடி வரும். ப்ளீஸ் எடுத்துக்க மாதிரி, எடுத்துக்க மாதிரி. அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு நீ காசு பின்னால ஓடி, அது லோலோன்னு ஒன்னே வெட்டுது, நீ லோலோன்னு ஓடுற நாய் ஓட்டுற மாதிரி. அதுவும் கிடைச்சது இல்லை, நீயும் கிடைச்சது, அடிக்கிற அதுவும் அடிச்சுட்டு ஓடி தோண்டி பார்த்து கடைசியில் ஒன்றுமே கிடைக்கல பாஸ்டர். எப்படி கிடைக்கும்? மாமிசத்துல இதுதான் ப்ராப்ளமே. டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ, anger சொல்லுங்க, கோபமானது, pride, பெருமை, jealousy, பொறாமை, lust, இச்சை, all these are emotions, you know. இதெல்லாம் வந்து உணர்ச்சிகள். The emotions must die. இப்படிப்பட்ட இந்த உணர்ச்சிகள்லாம் வந்து மறிக்க வேண்டும். Don't tell pastor that fella, you go and cut my car and go in front. Oh, I want to mara him, you know. Hold on for a while. By getting emotional, you are losing your blessing. திடீர்னு வந்து என் காடி வந்து வெட்டிட்டு போனா, எப்படி வெட்டிட்டு போனா ஆட்டா, அதனால அவனை பார்த்து நறுக்குன்னு கேட்க போறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கோபம் வந்துச்சுன்னா அந்த நேரத்துல நீங்க டக்குனு ஹோல்ட் பண்ணிக்கணும். அப்பயே வந்து நீங்க அடக்கி கொண்டு நீ செத்து போயிட்ட மலங்க மாதிரி தான் இருக்கணும். That is why you see those people who are very 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 wealthy and very very doing well, they usually don't talk much. யார் வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்காங்க, ரொம்ப செழிப்பா இருக்காங்களோ அவங்க எப்போ வந்து ரொம்ப வார்த்தை பேச மாட்டாங்க. வருவாங்க, சிக்கன் 2 வார்த்தை பேசி டக்குன்னு கிளம்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் இமோஷன்ல புல்லு பூந்தோம்னா நம்மளும் அவனுக்கு மாதிரி ஆயிடுவானு. இமோஷன் இருக்கவே கூடாது. இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம இமோஷன்லயே வாழ்றோம். கிறிஸ்தவங்க மட்டும் இல்ல, உலகத்துல உள்ளவங்க அநேகரும் அப்படிதான் இருக்காங்க. ஷேர் மார்க்கெட் ஏறினா இங்க ஏறிடுது, சாமி ஏறின மாதிரி. அப்புறம் ஷேர் மார்க்கெட் ஐயோ போச்சு மாஸ்டர். விளக்குதா என்ன சொல்றேன்னு? Don't base on emotion. உங்களோட உணர்ச்சியில வந்து நீங்க சார்ந்து இருக்க கூடாது. You don't base on your emotion. Even people can make you angry. So ஜனங்கள் வந்து உங்களை கோபப்படுத்த முடியும். They talk something and you know you didn't do it. It's not your fault. They can really make you angry, but you hold your anger for a while. You say, I am not going to get angry. God, you settle this thing. You tell like that, God says, son, take it. Everything is yours and possible. நீங்க வந்து அதுக்கு தப்பு வந்து நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க, ஆனா நீங்க தான் செஞ்சீங்க இது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க மேல குற்றம் சாட்டுவாங்க. உங்களுக்கு கோபம் வரும், ஆனா அப்படி கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபத்தை வந்து அடக்கி தேவனுடைய இடத்துல வந்து போயிட்டு ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யலன்னு சொல்றப்ப அந்த உணர்ச்சி வந்து மரித்து போகும். One more last secret I tell you. In this world, you don't own anything. இந்த உலகத்துல நீங்க எந்த காரியத்துக்கும் வந்து நீங்க முதலாளி இல்ல. You are just using it. நீங்க அது வந்து நீங்க பயன்படுத்துறது மாத்திரமே. Even the body is not yours. இந்த சரீரம் கூட உங்களுடைய. It is only given to you to use for some years only. அது வந்து நீங்க இந்த வாழ்ற அந்த வாழ்க்கைக்கு மாத்திரம் நீங்க பயன்படுத்திக்க தான் வந்து கொடுக்கப்பட்டது. Your children is not yours. பிள்ளைகள் வந்து உங்களுடையது அல்ல. Your money is not yours. உங்களுடைய பணம் வந்து உங்களுடையது அல்ல. Your house is not yours. உங்களுடைய வீடு வந்து உங்களுடையது அல்ல. Everything is in lending. God lent to you. பிஞ்சாம். அது இந்த எல்லாமே தற்காலிகமான ஒரு காரியம் உங்களுக்கு இரவுலாய் கொடுக்கப்பட்டது. God have lended to you to use when you are in this earth. That's all. இந்த பூமியில வந்து இருக்கிற வரைக்கும் வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. And I tell you one thing. In heaven, God is having all the blessing and He can give it to you anytime He wants. So பரலோகத்துல உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அது எந்த நேரத்துல தேவனால கொடுக்க முடியும். Today why God cannot bless Christians is because Christians are not dead in Christ. Colossians 3:3 is not in their life and practical. இதனால தேவன் ஏன் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்க முடியலன்னா நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்காமல் இருக்கிறோம். கொலோசியர் 3:3 அவங்க வாழ்க்கையில வந்து அபியாசப்படுத்தவில்லை. I finish up with the story of Abraham. இந்த ஆபிரகாமுடைய கதையோடு நான் முடிக்கிறேன். If you look at Abraham and Sarah was walking with God, talking with God. In fact, they feed the angels. They are so close, like buddies, you know. ஆபிரகாமும் சாரா வந்து பார்க்கறதில்ல, தேவனோடு அவங்க நடந்து கொண்டிருந்தாங்க. தூதர்களுக்கு அவங்க சாப்பாடுலாம் வந்து கொடுத்து கொண்டிருந்தாங்க. அவரோட நெருக்கமான ஒரு நிலையில இருந்தாங்க. And yet God waited until Sarah and Abraham physically die of getting child. இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில தேவன் வந்து செய்தது வந்து என்னன்னா, அவங்க சரீரபூர்வமா ஆபிரகாமும் சாராயும் வந்து மரிக்கிற வரைக்கும் அவங்க வந்து காத்திருந்தாங்க. I mean their reproduction. அவங்க வந்து எந்த ஒரு பிள்ளை வந்து பிறக்க முடியாத வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார். He wants the death. That's why I say the death will break the boundaries. So when Abraham and Sarah come to God and said, we are done. I'm a done business.
No more. I'm not going to ask for a kid anymore. Enough, Lord God. I am already enough of my begging. I don't want begging anymore because cannot ready. அப்ப எந்த சூழ்நிலையில வந்து ஆபிரகாமும் சாராயும் வந்து தேவனை வந்து பார்த்து ஆண்டவரே இதுக்கு மேல வந்து வேணாம், நாங்களும் வந்து கெஞ்சி கேட்டுட்டோம், இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வேணாம், எங்களால வந்து இது வந்து சாத்தியமே ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த போயிட்டோம். அந்த ரிக்வெஸ்டே வேணாம் எனக்கு வேணவே வேணாம்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு இப்போ ஐசக் கொடுக்கறாரு. அப்பதான் வந்து தேவன் வந்து நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. Today I'm telling you one more thing. Don't beg God for something of material blessing or something like physical blessing. Don't need to beg on that. The more you beg, the more you're not getting it. இதனால ஒரு காரியத்தை குறித்து நம்ம தேவனிடத்துல வந்து மறுபடியும் கேட்க வேணாம். நம்ம எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவு வந்து தேவன் கொடுக்க மாட்டார். கிடைக்காது. பழகிங்க. சீக்கிரம் சொல்றேன் உங்களுக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த காரியத்துக்கு கெஞ்சுறீங்களோ அந்த காரியம் கிடைக்காது. ஏன் தெரியுமா? நீ சொந்தத்துல சரி பார்க்கறேன்னு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நீ சாவணும். மாமிசத்துல நீ சாவணும்னா ஆண்டவரே கொடுத்தா கொடுங்க கொடுக்காடி போங்க, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே என்ன செய்யணுமோ எனக்கு என்ன வேணும் உங்களோட உறவு தான் வேணும், அதெல்லாம் நீங்க பாத்துங்க. அது எப்படி பாப்பீங்க எனக்கு தெரியாது, விட்டுருங்க, அப்புறம் தான் வரும் உங்க blessing. Are you getting me? So today your children education, your wife, your husband, your church, you cannot change. You got to let go and you got to die to your flesh and say, oh God, I'm not doing it anymore. You do how you want to do your business. I don't care. Go that way. உங்களோட பிள்ளைகளை குறித்து, உங்களோட மனைவி கணவனை குறித்து, உங்களோட வேலை குறித்து, சபை குறித்து எல்லா காரியத்தையும் வந்து உங்களால வந்து மாற்ற முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வந்து என்ன சொல்லணும்னா, நீ தேவனுடைய இடத்துல வந்து விட்டு ஆண்டவரே இது வந்து உங்களுடையது, நீங்களே வந்து பார்த்துக்கொள்ளுங்க, இதுக்கும் வந்து எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, ஸோ உங்களுக்கு நீங்க ஆசீர்வதிக்கணும்னா ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்கணும்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு தேவனுடைய இடத்துல விட்டு விடுங்க. You want to give me a job, you give. You don't give me a job, you only will be ashamed. I don't care. ஸோ நீங்க வேலை வந்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்க கொடுக்கலன்னா உங்களுக்கு தான் வந்து அவமானம், நீங்களே வந்து பார்த்துக்கொள்ளுங்க தேவனுடைய இடத்துல. You take it. I am not getting it anyway. Why should I be crying? Why should I be asking? You should know. You are the father. Go that way. அப்படியே வந்து நீங்க போக வேண்டும், நீங்களே தகப்பன், நீங்களே வந்து பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு தேவனுடைய இடத்துல விட்டு விடுங்க. அழகா வெட்டி அடிச்சிடணும். அப்படி நீங்க அழுத்தி அடிக்கும் போது தான் ஆண்டவர் ஹாப்பி ஆயிடுவாரு. நம்மள நம்பிட்டான் பரவாயில்ல, இதுக்கு மேல அவனால முடியாது நம்ம செய்வோம், அப்பதான் இறங்குவாரு கீழே. Today God says you must live in faith. That is what it means by faith. Trusting that you cannot do. இப்படிதான் வந்து ஒரு விசுவாசத்துல நம்ம நடக்க முடியும், நம்மளால வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தேவனுடைய இடத்துல கொடுக்கிற வழி. Faith is not believing that it will happen. Not that. That is not it. So விசுவாசமானது நடக்கும்னு சொல்லிட்டு அதை நம்புகிறது அல்ல. Faith is believing God will take care fully. I cannot do anything. That is faith. So விசுவாசமானது என்னால வந்து செய்ய முடியாது, தேவனே வந்து எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் இடத்துல விடுகிறது. அதுதான் faith. அதுதான் வந்து விசுவாசம். Many a time we think faith means we believing the thing is going to happen. So if you look at Abraham, Romans chapter 4 verse 17. So ரோமர் 7வது அதிகாரம் 14வது வசனம். God himself, Paul is writing there, he says he calls the thing that is not there as though they were. அங்க இல்லாத காரியத்தை வந்து இருக்கிறதை போல வந்து அனுசரிக்கிறது தான் வந்து விசுவாசம். Yes. விசுவாசம்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். So I was asking God, what is he talking? I don't understand what is he talking. அவர் வந்து என்ன வந்து பேசிக்கொண்டிருக்காரு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். And all of a sudden Holy Spirit was telling to me, son, do you know what Abraham was doing at that time? அந்த நேரத்துல வந்து தேவன் வந்து எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு, அவர் கேட்டாரு, அந்த நேரத்துல ஆபிரகாம் வந்து என்ன செய்து கொண்டிருந்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமா? Abraham was thanking God for the son. ஆபிரகாம் வந்து அவருடைய பிள்ளை மகனுக்காக வந்து அவர் நன்றி சொல்லி கொண்டிருந்தார். Abraham was buying stuff for his son. ஆபிரகாம் வந்து அவர் பிள்ளைக்காக வந்து ஜாமான் வாங்கி கொண்டிருந்தார். He knows he cannot get a baby. அவருக்கு வந்து தெரியும் அவருக்காக வந்து பிள்ளை வந்து கிடைக்காது, வரவே வராதுன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சு ஜாமான் வாங்கி நன்றி சொல்லிட்டு இருந்தானா. Then I said, God, that must be crazy. That must be crazy. But that is what God calls as calling things that is not there as though is were. அங்க இல்லாதது வந்து இருக்கிறது போல வந்து நம்ம அழைக்கிறது தான் வந்து விசுவாசம் என்று தேவன். Have you said thank you to God for the thing that you still don't even have clue at all? Have you seen that? So உங்களுக்கு வந்து இன்னும் வராத காரியங்கள், அதோட அடையாளமே இல்லாத காரியங்களுக்கு நீங்க வந்து நன்றி சொல்லி கொண்டிருக்கீங்களா? I tell you one more last thing. God wants you to be prosperous and blessed. So உங்க வாழ்க்கையில நீங்க வந்து செழிப்பா இருக்கணும், சிறந்தவர்களா இருக்கணும்னு சொல்லிட்டு தேவனோட சித்தம். God don't want you to live a difficult life.
உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டமான வாழ்க்கை வந்து நீங்க வாழணும்னு சொல்லிட்டு தேவனோட சித்தம் அல்ல. I don't know which preacher and who was the Bible scholar who made this kind of concept in the mind of Christians. I really don't know. யாரு வந்து இப்படியா வந்து ஒரு போதனையை கொடுத்து உங்களோட சிந்தையை வந்து இப்படியா வந்து வைத்திருக்காங்க? They always think being poor, that means no money, they are righteous. யார் யாருக்கு வந்து பணம் இல்லையோ அவங்களோட சிந்தை வந்து எப்படி இருக்கா, யாருக்கு வந்து பணம் இல்லையோ அவங்க தான் வந்து நீதிமான்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. Do you know there are so many poor people are also going to hell? அநேக ஏழைகளும் வந்து பாதாளத்துக்கு போறாங்க Do தெரியுமா? you know many rich people also going to heaven? பணக்காரர்களும் வந்து அநேக வந்து பாதாளத்துக்கு வந்து போறாங்க. பரலோகத்துக்கு போறாங்க. பரலோகத்துக்கு போறாங்க. சரி. So today what am I trying to tell? Being rich, being poor is not the issue. The issue is what God is trying to tell to you today. God wants you to prosper. இதனால நீங்க பணக்காரரா இருக்கீங்க, நீங்க ஏழைகளா இருக்கீங்க, அது வந்து இந்த இடத்துல வந்து தேவன் வந்து சொல்லல, நீங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். When people say something, they must quote, okay, Pastor Deborah Sumadi is in their anointing. When people say, this thing, okay, Auntie Kamalam is in their anointing. People must quote your name. That is prosper. So அந்த பிரச்சனை வந்து வர வேளையில இந்த பிரச்சனையை வந்து இவங்க வந்து மேற்கொண்டிருக்காங்க, பாஸ்டர் டெபோரா மேற்கொண்டிருக்காங்க, சிஸ்டர் கமலம் வந்து மேற்கொண்டிருக்காங்கல்ல. So let's say when people address something, when one problem has been addressed, automatically people's mind must think of you. So அந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்து பேசப்படுற வேளையில அவங்களுக்கு வந்து வர ஞாபகம் வந்து அவங்களோட பேரை குறித்து தான் இருக்கும். பாஸ்டர் டெபோரா சுமதி, சிஸ்டர் கமலம், அசோக்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேர் சொல்லி அழைக்கிறாங்க. When people talk something, straight away Charles, I know, call him straight away. People must think of you. That is prosperity. ஒரு பிரச்சனை வந்து வர வேளையில முதலாவது உங்களோட பேர் தான் வந்து அவங்களோட நினைவுக்கு வந்து வரணும். அதுதான் வந்து ஆசீர்வாதம். Is people thinking about your name today, or people run away from you? அந்த பிரச்சனை வர வேளையில உங்களை குறித்து முதலாவது யோசிக்கிறாங்களா இல்ல உங்களை வந்து விட்டு ஓடி போறாங்களா? You can be at home praying, nobody knows. You will be a prayer warrior. Nobody even bother to know you, but you are praying. All of a sudden, when something comes, God will tell, go and look for the woman. The woman is praying. You go to the woman, the problem is fixed. That is prosperity. So நீங்க வந்து அறையில வந்து நீங்க யார்கிட்ட சொல்லாம வந்து நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனா வந்து ஒரு பிரச்சனை வர வேளையில தேவன் அந்த நபர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த ஸ்திரீயை வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க, அவங்க வந்து ஜெபித்து அவங்களை வந்து விடுதலை ஆக்குவாங்க. They will come and look for you. அவங்க வந்து உங்களை தேடி வருவாங்க. They will come and look for you and say, there is one auntie here praying. People will say, no, where got the auntie? No, here, Rumah tada, orang, tada. No, God said. Same like how David was being taken out by Nathan, Prophet Nathan. அந்த இடத்துல வந்து எப்படியா வந்து நடக்கும்னா நீங்க அவங்க வந்து உங்களை தேடி வருவாங்க. சோ அங்க வந்து தேடுவாங்க, ஆளுங்க வந்து கேட்பாங்க, இங்க வந்து ஒருத்தவங்க வந்து ஜெபித்து கொண்டிருக்காங்க. அப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்ல இந்த இடத்துல வந்து யாருமே இப்படியா இல்லையே, இது வந்து கோச வீடா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல ஆண்டவர் சொன்னாரு அந்த இடத்துல இது வந்து எப்படியா இருக்குன்னா, எப்படியா நாதான் தீர்க்கதரிசிக்கு தாவீதை குறித்து தேவன் வந்து சொல்ற வேளையில அப்படியே அந்த கதையை போல தான் வந்து இருக்கு. The father of David, also father Jesse, right? Jesse totally want to ignore, கழட்டி விட்டாரு யார டேவிட. அந்த தாவீதோட தகப்பன் வந்து அப்படியே வந்து அவர் தாவீதை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. He don't even want David to be in the list of the prophet coming to visit. He don't want David to be there. அந்த லிஸ்ட்ல கூட வந்து தாவீது இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தகப்பன் ஆசைப்படல. One man come with the beautiful muscle, the big brother come, Nathan say, this supposed to be the man. God say, no, not this one. next. அந்த இடத்துல வந்து முதலாவது வந்து பாக்குற வேலையிலே வந்து இவரா தான் இருக்கும்னு யோசிக்கிறப்ப ஆண்டவர் சொன்னார், இவர் இல்ல finish எல்லாமே total list finish. So list வந்து ஃபுல்லா முடிஞ்சி. Now Nathan scratching his head. அந்த இடத்துல வந்து தலை சொல்லிக்கிறார். Samuel, sorry, I got it wrong. Samuel scratching his head. அவர் என்னது சாமுவேல் வந்து தலை சொல்லிக்கிறார். Cannot be. இது வந்து இருக்க முடியாது. God tell me is from your family and it has to be someone else. Then only the father starts scratching his head and say, oh God, one fella taking care of the sheep. But I don't think he qualifies to none of this. What Samuel said? Bring him.
அந்த நேரத்துல வந்து அவரு என்ன சொல்ற சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாருன்னா தலையை சொரிஞ்சுட்டு இல்ல கண்டிப்பா வந்து ஆண்டவர் வந்து தவறா சொல்லியிருக்க மாட்டாரு, கண்டிப்பா இந்த இடத்துல இந்த வீட்டை தான் வந்து காமிச்சு சொன்னாருன்னு. அப்பதான் வந்து அவங்க தகப்பனை வந்து தலையை யோசிச்சுட்டு எனக்கு ஆமா ஒரு மகன் வந்து இருக்கான், ஆனா அவன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், கண்டிப்பா வந்து அவனா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தகப்பனே வந்து சொல்லுகிறார். When David came, he never come with beautiful dress like how the brothers was wearing. He came with a shepherd boy dress, looked so small, so cute, and he's standing in the row. அந்த நேரத்துல அழைத்து வந்து வரப்ப தாவீது வந்து அவங்களோட அண்ணனை போல வந்து நல்ல வந்து வஸ்திரம் வந்து போட்டு கொண்டிருக்கல, அவர் வந்து ஆடு மேய்க்கிற வஸ்திரத்தை வந்து போட்டு கொண்டு நாடி கொண்டு இருக்கோம். சின்ன பையனா வந்து இருந்தா அந்த இடத்துல வந்து அவனும் வந்து நிக்கிறப்ப and Samuel says, he is the king. Then David said, oh, where is the king? Looking at the back, maybe got someone at the back, you know, says, no, you are the king. Ah, me, really? How can I be the king? He himself surprised. சாமுவேல் வந்து தாவீது வந்து பார்த்து நீ தான் வந்து அடுத்த ராஜான்னு, நீ தான் வந்து ராஜான்னு சொல்லிட்டு அவரு அழைக்கிற வேலையில தாவீது வந்து பின்னால வேற யாராச்சும் நிக்கிறாங்களா இல்லையா? அவனுக்கு நீ தாண்டா இல்ல இருக்காங்க இல்ல இருக்க முடியாது. He himself not sure, no. அவனுக்கே வந்து ஒரு சந்தேகம். Today if you are with God, people will look for you. You don't have to publicity yourself in Facebook. You don't have to publicity in WhatsApp. I'm doing this ministry, that ministry. I'm going there, I'm going here. No need. The people will come to your house. நீங்க எப்படியா வந்து தேவனோடு இருக்கிறப்ப தேவனே வந்து உங்களை அழைப்பார். நீங்க எந்த ஒரு Facebookலயோ மத்த இடத்துலயும் வந்து நீங்க உங்களை குறித்து வந்து நீங்க பிரபலப்படுத்த தேவையில்லை. Today I see many pastors putting their names. So I'm doing this ministry, I'm doing that ministry, I'm doing that. They put photo, healing photo, that photo. Nothing need, no need. You know what? You are with God. People will come and look for you, and people will say, "Where is that lady?" Their life will be like what, you know. Until they look for you, they are like half dead. God will make them like that. இதனால अनेक போதகர்களும் வந்து இப்படி தான் வந்து செய்து கொண்டிருக்காங்க. இந்த ஊழியத்தை செய்யறேன், இப்படியே செய்யறேன், எல்லா போட்டோலாம் வந்து போட்டு அவங்க வந்து பிரதிபலப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஆனா தேவன் உங்களோடு இருக்கிற வேளையில நீங்க எந்த ஒரு காரியத்தையும் இப்படியே செய்ய தேவையில்லை. ஜனங்கள் வந்து உங்களுக்கு தானாக தேடி வருவாங்க. I'm not saying against people who are putting photo. Go ahead, put photo. That's not what my concern is. There's nothing wrong with doing that. But what am I trying to tell? You don't have to do self-publicity. You don't have to. God will publicity for you. அது வந்து செய்கிறது தவறுன்னு சொல்லல, ஆனா அது வந்து உங்களுடைய நோக்கமா இருக்க தேவையில்லை. ஸோ தேவனே வந்து உங்களை குறித்து வந்து அவரே காரியங்களை வந்து செய்ய ஆரம்பிப்பார். அது மூலமா நீங்களே வந்து பிரபலமா. You can be in a small town. நீங்க வந்து ஒரு சிறு பட்டணத்துல இருக்க முடியும். You can be very very poorly educated. So உங்களுக்கு வந்து ஒரு படிப்பு கூட சரியா இல்லாமல் இருக்கலாம். You can look not so handsome or so pretty. So நீங்க வந்து அழகுள்ளவர்களா இல்லாம கூட இருக்கலாம். When God called you to be the king of Malaysia will look for you. தேவன் வந்து உங்களை வந்து ராஜாக்களா வந்து தேர்ந்தெடுக்கிற வேளையில மலேசியாவோட ராஜா வந்து உங்களை தேடி வருவார். Where is that man? எங்க அந்த நபர்? Here. அவரா? People will say no cannot be. You yourself will say cannot be me. ஜனங்கள் வந்து பார்த்து சொல்லுங்க அவரா இருக்க முடியாது. நீங்க வந்து உங்களை பார்த்து நானா இருக்க முடியாது. திடீர்னு கூப்பிட்டு அசோக் வந்து பார்லிமென்ட் மலேசியா எம்பி பார்லிமென்ட் 33003 ஆராவோ வந்து பார்லிமென்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணு திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்வீங்க? அவரா? இல்ல சொந்தவா? அப்படியானா நல்லதுதான். அப்ப நான் ஹெல்ப் பண்ணுவீங்க. என்ன சொல்றேன்னா அப்படிதான் இருக்கும். எப்போ ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கும்போது. அப்படிப்பட்ட ஆண்டவரை கையில வச்சுக்கிட்டு இது இல்ல அது இல்ல அது இல்ல இது இல்ல யாரெல்லாம் குறை சொல்றீங்களோ உங்ககிட்ட ஆண்டவரே இல்ல. நான் சொல்றேன் சாரி I thought in Tamil because I want to get anybody who got no thanksgiving heart of thanksgiving நன்றி சொல்ற வாய் இல்லாம குறை சொன்னீங்கன்னா உங்ககிட்ட ஆண்டவரே இல்ல. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? இல்லாததை பார்த்து பேசாதபடிக்கு இருக்கிறது நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, இல்லாததும் வந்துரும். That is why I really don't like people who are always talking negative. யார் வந்து எதிர்மாறாத பேசிக் கொண்டிருக்காங்க அவங்களோட வந்து நான் Pastor, I don't have this. Pastor, I don't have that. I know you don't have. You also don't need to tell. I see also I can see God. You don't have to tell me you don't have. You tell. I praise God for God keep me alive. You know how many of you should be thanking God? You got no sickness. You are still alive. You are still breathing. No COVID. Nothing. Happy. Enjoying your life. Good house. If you have thank God for all that. இதனால இவ்வளவு பேருக்கு இந்த நாள்ல நல்ல சுகத்தோடும் நல்ல பலத்தோடும் எல்லா வீடு வந்து வாசல் எல்லாமே வந்து இருக்கு. எல்லா காரியமும் வந்து ஆச்சரியமா இருக்கு. ஆனா நன்றி சொல்லுகிறோமா? Starting is say thank you God, thank you God, thank you God, thank you God. I tell you the secret. The more you say thanksgiving to God, the more blessings are flowing in your life.
எவ்வளவாய் வந்து நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். My son also is like that. I thank him for him because he has given me a son. Thank you God, thank you God. Try it, try it. நீங்க வீட்ல போய் பயிற்சி பண்ணுங்க, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. இருக்கிறதுக்கு இந்த ஒரு வாரம் உங்க வேலை அதான். என்ன வேலை தெரியுமா? இந்த ஒரு வாரம் உங்களுக்கு அசைன்மென்ட், இருக்கிற ஜாமானுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. காடி இருக்கு, பழசு தான், 10 வருஷம் ஆனா நல்லா இருக்கு, காடி ஓடுது, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord சொல்லிக்கிட்டே இருங்க. புது காடி வந்துரும். ஏன் தெரியுமா? அந்த thank you காகவே வரும். அதை விட்டு ஐயோ காடி பழசாயிருச்சு, காடி பழசாயிருச்சு, காடி பழசாயிருச்சு, காடி பழசு ஓட மாட்டுது, நன்றுது, நடுரோடு நிக்குது, வெற்றி இல்ல, இது இல்ல, அல்டர்னேட்டிவ் போச்சு, அது ஐயோ அந்த கதெல்லாம் பேசாத, தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். அதுல என் புள்ள சரி, புள்ள இந்த மார்க்ல மட்டும் கொஞ்சம் குறையுது, இந்த மார்க் மட்டும் கொஞ்சம் கூடுது, மத்த மார்க் கூடுததை ஏன் சொல்ல மாட்டேன்? சொல்ல மாட்டேன், ஏன்னா வாயில எப்போதும் நெகட்டிவ் தான் வரும். தமிழ்ல சொல்லிட்டேன். இங்கிலீஷ் பீப்பிள் don't talk about the negative things that you see. Ignore it and start talking. Not tell people, thank God in your prayer room for it. Thank God. சொல்லுங்க. உங்க ஜெப அறையில வந்து நீங்க இருக்கிற சிறு சிறு காரியத்துக்கு வந்து நீங்க நன்றி சொல்லலாம். God, I thank you for the pussy cat at home. Very obedient cat. வீட்ல வந்து இருக்கிற பூனைக்காக வந்து நன்றி சொல்றேன், ரொம்ப நல்ல பூனை. Example. Crazy example, but it's a good example. You know, God said, hey, for a cat also is so thankful. Naaman will give him a tiger. So பூனைக்கு கூட வந்து நன்றி சொல்றேன், அதனால வந்து ஒரு புலி வந்து கொடுக்கணும். Just joking. You know what am I trying to tell? I saw a documentary in the palace of all these people in the Middle East. They are rearing tigers, you know. Tigers, panda, not cat. Then I saw myself, I got a cat. I said, you could bury a tiger. And tiger, all white tiger. I said, wow. அது நீங்க மிடில் இந்த அரபு தேசங்கள்ல வந்து நம்ம பாக்குறதில்ல, அங்க இருக்கிற அரண்மனையில இந்த பணக்கார வீட்டுல வந்து அவங்க பூனைலாம் வந்து வளர்க்கல, அவங்க வந்து புலி, சிறுத்தை அது மாதிரி வந்து வளர்த்துக்கிட்டு சிறுத்தைங்க. நீங்க பூந்தீங்க உங்களை கைமா பண்ணிடும் உள்ளுக்கு வீட்டுக்கு. புலி நாய் கடிக்குது, சாப்பிட்றோம் ஃபுல்லாவே. என்ன உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, நன்றி சொல்ற நாவு இன்னைக்கு கிறிஸ்தவங்க வாயில இருக்கணும். எது இல்லையோ இல்லாததெல்லாம் பேசாத நிறுத்து. நான் இப்படித்தான் பிரீச் பண்ணுவேன். ஆத்திரப்படாதீங்க, ஆத்திரப்பட அன்புனால சொல்றேன். இல்லாதத பேசாத, நிறுத்து. இருக்கிறதுக்கு தனி அறையில ஆளுங்கிட்ட சொல்லிடாத, அது ஒரு ஜெலஸ் பட்டுருவாங்க. ஆளுங்கிட்ட சொன்னா அது ஒரு ப்ராப்ளம். ஐயோ இருக்கா, வாசனுக்கு இருக்கா, அதெல்லாம் நீ சொல்லாத, ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லு. ஆண்டவரே தேங்க்யூ, ஆண்டவரே தேங்க்யூ. தேங்க்யூ பிரேயரே உங்களுக்கு ½ hour இருக்கணும் டெய்லி. So you must practice giving thanks first. Don't ask anything from God. தேவனிடத்துல எந்த ஒரு காரியத்தையும் கேட்க வேண்டாம். முதலாவது தனிப்பட்ட நேரத்துல ஒரு அரை மணி நேரமாச்சும் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. I think I cannot go to the fellowship today. இந்த நாளோட செய்திக்கு நான் போக முடியல. My title, I have to retitle it. I put as importance of having fellowship with God. தேவனோடு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறதோட முக்கியத்துவத்தை குறித்து இந்த நாள். You are the David. நம்ம வந்து தாவீதா இருக்கிறோம். You are the Joseph. நம்ம தான் வந்து யோசேப்பா இருக்கிறோம். You are the Daniel. நம்ம வந்து தானியேலா இருக்கிறோம். God is looking for you. தேவன் வந்து உங்களை தேடி வருகிறார். And today whatever you have in your hand, give it to God and God will make you the king. So உங்க கரங்கள்ல இருக்கிற காரியத்தை தேவனிடத்துல கொடுங்க, தேவன் வந்து உங்களை ராஜாக்களாய் மாற்றுவார். Let's pray. இந்த நாள் ஜெபிப்போம். Father, I pray for everyone who are watching and who are listening here. அதாவது இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம், லைஃப்ல வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். Holy Spirit, I know that you have spoke to their heart. பரிசுத்தாவியானவரே, எனக்கு தெரியும் நீ அவங்களோட இருதயத்துல நீ பேசினே. Today their life is like a desert. அவங்க வாழ்க்கை வந்து ஒரு வனாந்தரத்தை போல இருந்து கொண்டிருக்கு. You can turn the desert to be the most filthiest and the most prosperous place in the entire earth. இந்த வனாந்தரத்தை இந்த பூமியில மிகவும் செழிப்பான ஒரு இடமாய் வந்து மாற்ற முடியும். And you are going to do that in this week. இந்த வாரத்துல நீ எப்படியா செய்ய போறதுக்காக நன்றி I சொல்றேன். release a special blessing to all those people who are hearing to this message. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷத்தை ஒரு ஆசீர்வாதத்தை வந்து கொடுக்கிறோம். By the end of this week, by next week Saturday, they are going to come up with great testimonies that God have blessed me of all that I've been waiting on these years. இந்த ஆண்டுகள் தோறும் வந்து நான் காத்திருந்த ஒரு காரியத்துக்காக வந்து இந்த வாரத்துல தேவன் வந்து செய்து முடித்தான்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய சாட்சி அவங்க வாழ்க்கையில அவங்க கொண்டு வர முடியாது ஒப்பு கொடுக்கிறேன். As they start thanksgiving to God for what they have.
அவங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு சிறு காரியத்துக்காக நன்றி சொல்கிற வேளையில் as they start building the relationship with the Father, பிதாவோடு அவங்களுடைய உறவை வந்து அவங்க சரிப்படுத்தி அவங்க சிறந்த முக்கியத்துவம் படுத்துற வேலையில and they keep confessing Colossians 3:3 கொலோசியர் 3:3 அவங்க 4 நாள் அறிக்கை செய்கிற வேலையில that they are dead in Christ, அவங்க கிறிஸ்துவுக்குள்ள அவங்க மரித்த வேலையில and they have no more limitation, there's no more emotions in their life. அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாதபடிக்கு In Jesus' mighty name I bless them. இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். God bless. Thank you so much for those people revelation. I hope we'll continue again. God bless you all. Bye bye.